You deserve the glory and the honor. Lord, we lift a hand and worship as we lift your holy name. You deserve the glory and the honor. Lord, we lift our hands in worship as we lift your holy name. For you are great, you do miracles so great. There is no one else like you. There is no one else like you. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. There is no one else like you. ஆமாப்பா, துதிக்கு பாத்திரம் நீங்க தான் டாடி, மகிமைக்கு பாத்திரம் நீங்க தானப்பா. துதியும் மகிமையும் கலந்தவரே, உமக்கு நன்றியே, உமக்கு நன்றியே, உமக்கு நன்றியே. துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கைகளை உயர்த்தியே உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கைகளை உயர்த்தியே உம்மை என்றும் ஆராதிப்போம். பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. இயேசு பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. There is no one else like you, Lord. அக்ஷகரதா மம மம மக்கரோ. ஆண்டவரே, உம்மை போல யாரும் இல்லப்பா. உம்மை போல நீ ஒருவர் மாத்திரம், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே இரட்சகர், நீ ஒருவரே ஆண்டவர். ஆண்டவரே, நீங்க ஆளுகை செய்யுங்க டாடி. Cover me, Lord, in your blood, Lord. It is not us, Lord, it is you. எங்க பலத்தினால அல்ல டாடி, உங்க கிருபையினால ஒருத்தரை ஆளுகை செய்யுங்க அப்பா. ஓ ராமா, வர வேண்டிய சீக்கிரம் வந்து சேர உதவி செய்யுங்க. உங்க பிரசன்னத்தை அவங்க ஒருத்தரை நினைப்புங்கப்பா. ஓ ராயுத ஹிராமா பாக்கா ராதா ராதா. கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. Thank you Jesus, thank you Lord. ஓ ரா பாக்கா ராபா மாமா மாமா மாமா. இன்னொரு டைம் பாடோமா? துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கைகளை உயர்த்தியே உம்மை என்றும் ஆராதிப்போம். பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கைகளை உயர்த்தியே உம்மை என்றும் ஆராதிப்போம். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை
உம்மை போல யாரும் இல்லை, நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர். உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல தெய்வமில்லை. ஆமாப்பா, மகிமை உமக்கு தான் டாடி, துதி உமக்கு தான். You are the one Lord, you are the supernatural Lord. எங்க மகிமையின் துதிக்கு பாத்திர நீ ஒருவரே, நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே இரட்சகர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே இரட்சகர். ஆண்டவர், இந்த காலை வேளையில எங்க எல்லாரையும் கையில் ஒப்பு கொடுக்கிறேன் டாடி. உண்மை துதிக்க, உங்களை பாட எங்களை கூடி வந்து சேர்ந்திருக்க நன்றி செலுத்துகிறேன் டாடி. நீங்க எங்க மத்தியில் இருக்கிறீங்க, நீங்க ஆளுகை செய்து கொண்டு இருக்கீங்க டாடி. எங்க பலம் நல்ல உங்க கிருபையில போய் நிக்கிறோம்ப்பா. வந்தவங்க வெறுமையா போயிடக்கூடாது டாடி. உங்க அபிஷேகத்துல நிரப்ப உதவி செய்யுங்க அப்பா. நீங்க அவங்க கூட பேசுங்க. ஆவியானவர் ஆராதனை உங்க பிரச்சனை இறங்கட்டும் டாடி. உங்க ரேமாவோட போக, உங்க ஒருத்தரும் டாடி அவங்களுக்கு தேவையான போஷிப்போட போக, ஆகாரத்தோட போக உதவி செய்யுங்க டாடி. திருப்தியாக போக உதவி செய்யுங்க டாடி. அந்த 5 அப்பம் 2 மீன் வச்சு நீங்க அவங்க வெறுமையாக அனுப்பல, திருப்தி அவங்க அனுப்பிச்சிங்க டாடி. அதே போல நீங்க வந்தவங்க யாரும் வெறுமையா போயிடக்கூடாதப்பா, திருப்தியோட போக உதவி செய்யுங்க. ஓ ரபா சேகரேதெல்லாம் பாரோதோரோ, நீ நல்லவர், நன்மை செய்பவர். ஓ ரபா சேகரேதெல்லாம் பாரோதோரோ மம மம கரதரமா. ஓ ரபா சேகரேதெல்லாம் ஓ ரபா பாபா கரதா. ஆண்டவரே, மகிமை மேலும் போகல, இந்த இடத்தை நீங்க உனக்கா நன்றி செலுத்துகிறேன். நீங்க இல்லாம நாங்க முன்னாடி போக கூடாதப்பா. நீங்க முன்னாடி இருக்கிறக்கா நன்றி செலுத்துகிறேன். இந்த தைரியத்தோட பலத்தோட போக உதவி செய்யுங்க. நீங்க எல்லாரும் உங்களை ஒப்பு கொடுக்குற ரத்தக்குள்ள மறைச்சுக்கொள்ளுங்க, ரத்த கழுவுங்க. இயேசு நாங்க கேட்கிற நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா. தொடர்ந்து ஆராதனை செய்வோம். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். நம்ம மத்தியிலே அவரை கனப்படுத்துவோம். அவனுடைய பிரசன்னம் அளவில்லாம மத்தியில் இருக்குது. எத்தனை சந்தோஷமா இருக்கிறோம். இந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமா இருப்பது யாரு? நம்முடைய கர்த்தர். அல்லேலூயா. ஏன்னா நம்ம வந்திருக்கிறனால கர்த்தர் மகிழ்ச்சியா இருக்கிறார். நம்மளும் அவர் வந்திருக்கிறனால மகிழ்ச்சியா இருக்கிறோம். ஆகவே அவருக்கு நன்றி சொல்லி கரங்களை தட்டி உற்சாகமாக ஆவியானவரை வரவேற்போம். இயேசு கிறிஸ்து வரவேற்போம். பிதாவானை வரவேற்போம். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. கர்த்தர் நம்மை காண்கிற தேவனா இருக்கிறார். அதனால எல்ரோய் என்கிற அந்த பாடலை பாடி அவர் ஆராதிப்போம். எல்ரோய்ங்கிற பேர் போட்டது யாரு? ஆண்டவருக்கு ஆகார் என்கிற ஒரு அடிமை பெண். அல்லேலூயா. ஒரு அடிமை பெண் ஆண்டவருக்கு அந்த பெயரை போட்டு அவரை கனப்படுத்தி இருக்கிறார். ஸோ அவரை நாம் கனப்படுத்துவோம். இன்றைக்கு நம்மை காண்கிற தேவன் இன்றைக்கு நம்மை நம்ம மனுஷ முகத்தை கர்த்தர் எதை பார்க்கிறார்? இருதயத்தை பார்க்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். அதனால் அந்த நல்ல ஆண்டவருக்கு கோடி நன்றிகளை செலுத்தி அவரை ஆராதிப்போம். நம்முடைய கருவை அவருடைய கண்கள் கண்டது. என்னை காணும் தேவனே, எல்ரோய் என்னை காணும் தேவனே, எல்ரோய் என்னை காணும் தேவனே. மேகம் கடப்பதை காண்கையில் நான் மனதில் ஜெபிக்கின்றேன். இந்த உலகத்தின் மாயைகள்
என்னை மேற்கொள்ள கூடாது. நதிகள் புரள்வதை காண்கையில் நான் எதற்கும் அஞ்சிடேன். அவர் அன்பு என்றும் மாறாதது, என்றும் நமக்குண்டு. எனக்கொரு தேவன் உண்டு, அவர் என்னை காண்கின்றார். அவரே என்னை காண்கின்றார், என்னை காண்கின்றார். எல்ரோய் என்னை காணும் தேவனே, எல்ரோய் என்னை காணும் தேவனே, எல்ரோய் என்னை காணும் தேவனே. அதிகாலையில் சூரியனை பார்க்கையிலே என் தேவன் உறங்காதவர் என்று நான் அறிவேன். குருவிகள் குரலை கேட்கையில் என் தேவனும் கேட்கிறார். என் பயம் அறிவார், கண்ணீர் காண்பார், அழுகையை துடைத்திடுவார். எனக்கொரு தேவன் உண்டு, அவர் என்னை காண்கின்றார். அவரே என்றும் என்னை காண்கின்றார், என்னை காண்கின்றார். எல்ரோய் என்னை காணும் தேவனே, எல்ரோய் என்னை காணும் தேவனே, எல்ரோய் என்னை காணும் தேவனே. அதிகாலையில் சூரியனை பார்க்கையிலே என் தேவன் உறங்காதவர் என்று நான் அறிவேன். குருவிகள் குரலை கேட்கையில் என் தேவனும் கேட்கிறார். என் பயம் அறிவார், கண்ணீர் காண்பார், அழுகையை துடைத்திடுவார். எனக்கொரு தேவன் உண்டு, அவர் என்னை காண்கின்றார். அவர் என்றும் என்னை காண்கின்றார், என்னை காண்கின்றார். எல்ரோய் என்னை காணும் தேவனே, எல்ரோய் என்னை காணும் தேவனே, எல்ரோய் என்னை காணும் தேவனே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் நம்மை காண்கிற தேவன். அலிமை எத்தனை சந்தோஷமா இருக்கு. நம்மை நோக்கி பார்க்க யாரும் இல்லை. ஒரு தடவை யோபு பார்த்தீங்கன்னா அவனை பார்க்கறக்கு எல்லாரும் பெரும் கூட்டம் நிறைய இருந்துச்சு. ஆனால் ஒன்றும் இல்லைங்கும்போது அவனை நோக்கி பார்க்க ஒரு ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் சொன்னார், என் தாசனுடைய முகத்தை நான் நோக்கி பார்ப்பேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. யார் உன்னை பார்க்கணும் விரும்பலைனாலும் என் கர்த்தர் உன்னை பார்க்க விரும்புகிறார். அவர் உன்னை நோக்கி பார்க்க, உன்னை காண்கிற தேவன். எஸ், ஹல்லேலூயா. அவர் நம்மை பார்க்கும்போது நம்ம ரூபவதியாக தெரிகிறோம். அவர் நம்மை பார்க்கும்போது பழுதற்றவளாய் தெரிகிறோம். நீதிமான்களாய் பார்க்கிறார், பரிசுத்தவான்களாய் பார்க்கிறார், தேவனுடைய பிள்ளைகளாக பார்க்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த அலங்காரத்தோடு நாம் அலங்கரித்திருப்பதை அவர் பார்க்கிறார். அந்த நல்லவர் மகிமையானவர். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? மகிமை. மகிமைன்னு என்னங்க? ஒரு மலருக்கு, ஒரு ரோஜா மலருக்கு அது மனம் ஒரு மகிமையாக இருக்குது, கலர் மகிமையாக இருக்குது, அதனுடைய உருவம் மகிமையாக இருக்குது. அல்லேலூயா. சூரியனுடைய மகிமை என்ன? ஒளி மகிமையாக இருக்குது, வெப்பம் மகிமையாக இருக்குது. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருடைய மகிமை என்ன? ஒரு குணாதிசயம். அவர்
கிருபையும் இரக்கமும் நீடி சார்ந்தும் மிகுந்த தயவுள்ள தேவன், அக்கிரமங்களையும் பாவங்களையும் மன்னிக்கிறவர், 1000 தலைமுறைக்கும் இரக்கங்களை காக்கிறவர். அந்த மகிமையானவருக்கு நன்றி சொல்லி பாடலாமா? மகிமை மகிமையானவரே, மகிமை 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 இனிமையானவரே, மகிமை தேவ மகிமை, மகிமை என்னை கண்டு கொண்ட தேவனுக்கு மகிமை, என்னை அழைத்த என் இயேசுவுக்கு மகிமை, என்னை கண்டு கொண்ட தேவனுக்கு மகிமை, என்னை அழைத்த என் இயேசுவுக்கு மகிமை, மகிமை தேவ மகிமை, மகிமை கிருபை நிறைந்த என் தேவனுக்கு மகிமை, கருணை நிறைந்த என் இயேசுவுக்கு மகிமை, கிருபை நிறைந்த என் தேவனுக்கு மகிமை, கருணை நிறைந்த என் இயேசுவுக்கு மகிமை, மகிமை ஆமென், மகிமை என் மீது அன்பு வைத்த தேவனுக்கு மகிமை, என்னை அரவணைத்த இயேசுவுக்கு மகிமை, என் மீது அன்பு வைத்த தேவனுக்கு மகிமை, என்னை அரவணைத்த இயேசுவுக்கு மகிமை, மகிமை தேவ மகிமை, மகிமை தேவ மகிமை என்னை படைத்த என் தேவனுக்கு மகிமை, என்னை பாட வைத்த இயேசுவுக்கு மகிமை, என்னை படைத்த என் தேவனுக்கு மகிமை, என்னை பாட வைத்த இயேசுவுக்கு மகிமை, மகிமை தேவ மகிமை, மகிமை தேவ மகிமை, மகிமை தேவ மகிமை, மகிமை தேவ மகிமை. அல்லேலூயா. எத்தனை சந்தோஷமா இருக்கு. மகிமை அந்த ஆண்டவருடைய குணாதிசயம் எங்க தெரியுமா? உங்களுக்குள்ள நீங்க மகிமையா, பக்கத்து சொல்ல நீங்க மகிமையா இருக்கிறீங்க. கர்த்தருடைய சாயல்ல மகிமையா நீங்க படைக்கப்பட்டிருக்கீங்க. இயேசுவை போலவே மகிமையா இருக்கிறீங்க. அல்லேலூயா. எத்தனை சந்தோஷமா இருக்கு. உங்களை பார்த்து சொன்ன இயேசுவை போல மகிமையா இருக்கிறேன். அல்லேலூயா. நம்ம எழுந்து நின்று இந்த நல்லவரை கனப்படுத்தலாம். இந்த கர்த்தர் சொல்றாரு, அவர் உன்னதமான தேவன், ஆனால் நம்மோட கூட இருக்கிறார். அதனால் நம்ம கலங்க வேண்டியதில்லை, நம்ம தனியாக இல்லை. அல்லேலூயா. மகிமையான கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவரை கனப்படுத்தி அவரை துதித்து ஆராதிக்கலாம். கர்த்தர் நம்ம முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவோம். தாவீது சொன்ன, ஆண்டவரை உங்களை என் முன்னாடி வைத்து நோக்கி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு கண்களை மூடி இயேசு முகத்தை நோக்கி பார்த்து அவரை ஆராதிப்போம். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. முகங்கள் வெட்கப்படவில்லை. நீங்க நோக்கி பார்க்க அவருடைய பிரகாசம் உங்க மேல வரும். கர்த்தரை நோக்கி பார்த்த மோசேயோட முகம் பிரகாசித்தது. அவர் பிரகாசமா இருக்கிறார். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. அவர் உள்ளவரே
என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் உள்ளவரே, என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக்கியவர், பாவத்தில் இருந்த என்னை பரிசுத்தமாக்கியவர், தாழ்மையில் கிடந்த என்னை தயவால் தூக்கியவர், தாழ்மையில் கிடந்த என்னை தம் தயவால் தூக்கியவர். உன்னோட தேவன் என்னுடன் உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் நம்முடன் இருக்க உள்ளமை கலங்காதே. அந்நாளில் அவ பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டார். அந்நாளில் அவ பாதம் அமர்ந்த அந்நாளில் ஜெபம் கேட்டார். அநாதையாய் தவித்த அந்த ஆகாரின் துயர்த்தீர்த்தார். அநாதையாய் தவித்த அந்த ஆகாரின் துயர்த்தீர்த்தார். உன்னத தேவன் நம்முடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. இயேசு உன் நடந்தால் நீ யோர்தானை கடந்திடலாம். விசுவாசம் உனக்கு இருந்தால் எரிகோவை தகர்த்திடலாம். இயேசு உனக்கு முன்பாய் போய்கொண்டே இருக்கிறார். அவருக்கு முன்பாக செங்கடல் பிளக்கும், யோர்தான் பிளக்கும், எரியோ கோட்டை தகர்ந்து போகும். உனக்கு முன்பாக அவருடைய பிரசன்னம் போகிறது. அவருடைய சமம் உனக்கு முன்பாக போய்கொண்டே இருக்கிறது. இயேசு ராஜா முன்னே போய்கொண்டே இருக்கிறார். அவரை துதித்து ஆராதிக்கலாமா? இயேசு உன் முன் நடந்தார், நீ யோர்தானை கடந்திடலாம். இயேசு உன் முன் நடந்தார், நீ யோர்தானை கடந்திடலாம். விசுவாசம் எனக்கு இருந்தால் அந்த எரிகோவை தகர்த்திடலாம். விசுவாசம் எனக்கு இருந்தால் அந்த எரிகோவை தகர்த்திடலாம். உன்னத தேவன் நம்முடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் என்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், 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 நல்லவர். இயேசு ராஜா அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். அவர் வல்லமையுடையவர், கிருபையுடையவர், இரக்கமுடையவர், நீடிய சாந்தம் மிகுந்த தயவுள்ளவர். ஹல்லேலூயா. நடுக்கத்தோடும் பயபக்தியோடும் கர்த்தரில் களி கூர்ப்போம். பணிந்து குனிந்து தலைகள் தாழ்த்தி பாதம் பணிந்திடுவோம். நடுக்கத்தோடும் பயபக்தியோடும் கர்த்தரில் களி கூர்வோம். பணிந்து குனிந்து தலைகள் தாழ்த்தி பாதம் பணிந்திடுவோம். அவ பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்தரிடம் பாவம் இல்லையே, பரிசுத்தருக்கு எல்லை இல்லையே. அவ பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்தரிடம் பாவம் இல்லையே, பரிசுத்தருக்கு எல்லை இல்லையே. ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவர்
உடனே நாம் பரிசுத்தரை தொழுவோம். பரிசுத்த அலங்காரத்தோடு நாம் அவரை தொழுகிறோம். ரட்சிப்பின் அலங்காரம், மணவாட்டி என்கிற அலங்காரம், நீதி என்ற அலங்காரம், பரிசுத்தமான அலங்காரம் நம்ம எல்லாருக்கும் உண்டு. ஓரி பாபா பாபா ஷபரா கரா பாபா பாபா ஓரி மனா ஷபர பர 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 பரபா. எல்லாம் ஆவில நரம்பு கர்த்தரை ஆராதிப்போமா? அவர் நல்லவர் அல்லவர், நமத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆவியானுடைய ஆளுகை நம்ம ஒவ்வொரு மேலே இறங்கி இருக்கிறது. மேகம் போல கர்த்தருடைய ஆளுகை நம்ம இறங்கி இருக்கிறது. நம்மை ஆட்கொள்கிறார். நம் உள்ளத்தின் ஜீவனுள்ள நதிகள் புறப்படுது, ஊற்றுகள் புறப்படுது. ஓரி பாபா ஆவியானவரே வரவேற்கிறோம். எங்கள் பாத்திரம் நிரம்பி வழிகிட்ட தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்கிறவரே. ஓரி பாபா 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 பா. புது எண்ணெய், புது திராட்சரசம் உங்க பிள்ளைகளை சந்தோஷமாக்குறீர். நாங்கள் மனமகிழ்ச்சியோடு களி கூர்ந்துமை ஆராதிக்கிறோம். எங்கள் மேல் கம்பீரமாய் களி கூறுகிறவரே, அன்பினும் அமர்ந்திருக்கிறவரே, நாங்களும் களி கூறுகிறோம். ஆவத்தோடும் ஆனந்தத்தோடும் சந்நிதி வாருங்களே. கர்த்தரே தேவன் மகாராஜன் என்று சொல்லுங்களே. ஆவத்தோடும் ஆனந்தத்தோடும் சந்நிதி வாருங்களே. கர்த்தரே தேவன் மகாராஜன் என்று சொல்லுங்களே. அவ வாசலில் துதியோடும் புகழ்ச்சியோடும் வந்து கீர்த்தனம் பண்ணுங்களே. துதி பலிகளை செலுத்துங்களே. அவ வாசலில் துதியோடும் புகழ்ச்சியோடும் வந்து கீர்த்தனம் பண்ணுங்களே. துதி பலிகளை செலுத்துங்களே. ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை தொழுதிடும். உற்சாகம் ஆவியோடும் உண்மையோடும் முழு இதயத்தோட அவரை நேசிப்போம். முழு பலத்தோட அவரை நேசிப்போம். முழு மனதோடு நேசிப்போம். முழு ஆத்மாவோடு நேசிப்போம். ஓரி பாபா பாபா ஷபர பர பர பா. கர்த்தர் நல்லவர். ஓ, அவர் நல்லவர். ருசித்து பாருங்க. அவர் முகத்தை பார்த்து சந்தோஷமாய் சிரித்த முகத்தோடு ஆராதனை செய்வோம். மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்வோம். ஓரி மகரந்தர ஷபர பர 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 ஓரி கபா பாபா 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 ஷபர பா. உதட்டில் அல்ல, உள்ளத்திலிருந்து அவர் ஆராதிப்போம். ஓரி பாபா பாபா பாபா. இதயத்திலிருந்து ஆராதிப்போம். ஆவியினால் ஆராதிப்போம். உதட்டில் அல்ல, உள்ளத்திலிருந்து ஸ்தோத்திர பலியிடுவோ. ஒன்று கூடி ஓ மனமாய் பாடி புகழ்ந்திடுவோ. உதட்டில் அல்ல, உள்ளத்திலிருந்து ஸ்தோத்திர பலியிடுவோ. ஒன்று கூடி ஓ மனமாய் பாடி புகழ்ந்திடுவோம். அவரே தேவன், அவர் ஆடுகளே, அவர் சத்தியமைந்திடுவோம். அதில் என்றென்றும் நிலைத்திடுவோம். அவரே தேவன், அவர் ஆடுகளே, அவர் சத்தியமைந்திடுவோம். அதில் என்றென்றும் நிலைத்திடுவோம். ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை தொழுதிடுவோம். ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை தொழுதிடுவோம். பரிசுத்த அலங்காரத்துடனே நாம் பரிசுத்தரை தொழுவோமே. பரிசுத்த அலங்காரம், பரிசுத்தரை தொழுவோமே. பரிசுத்தரை நாம் தொழுது கொள்ளுவோம். ஓரி மகனா ஷபரபானி. மகா பெரியவர் ராஜா, ராஜாதி ராஜனே, எங்கள் நேசரே, சிலுவையில் எங்களுக்கு
எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரே, இரத்தத்தை சிந்தினவரே, அடிப்பட்டவரே. ஓ க்ளோரி க்ளோரி க்ளோரி. எங்களுக்காய் கைவிடப்பட்டவரே, ஓ ஜீவனை தந்தீரே, நித்திய ஜீவனை எனக்கென்று தந்தீரே. ஓ மூன்றாம் நாள் மரித்தீரே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தவரே, உயிரோடு எழுந்தவரே, உயிரோடு எழுந்தவரே, உயிரோடு எழுந்தவரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, அவர் சிங்காசனத்தை நோக்கி பாருங்க. அவர் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார், ராஜாதி ராஜாவாக. எல்லாம் அவர் பாதத்துக்கு கீழே இருக்குது. கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன், கேருபீன்கள் சேரங்கள் மத்தியிலே வாசமா இருக்கிறார். கோடிக்கணக்கான தூதர் மத்தியிலே வாசமா இருக்கிறார். இன்றைக்கு உலகம் எங்கிலும் அவரை தொழுது கொண்டிருக்கிறாங்க. பரலோகத்திலே ஆராதனை நடந்து கொண்டே இருக்கிறது, பூலோகத்திலே ஆராதனை நடந்து கொண்டே இருக்கிறது, இடைவிடாமல் நடக்கிறது. ஓரி பாபா பாபா ஷபரபரபரப. அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் மகா பெரியவராய் அவர் இருக்கிறார். அவரை எத்தனை சொல்லி ஆராதிச்சாலும் பத்தாது. பரிசுத்தமான தேவன் அவர். அந்த நல்லவன் மத்தியிலே அசைவாடி கொண்டே இருக்கிறார். இந்த தேவன் நம்மை சுற்றிலும் இருக்கிறார், நமக்கு உள்ளே இருக்கிறார். நம்ம எப்படி மூச்சு காற்றை இழுத்து விடுகிறோமோ அதே போல ஆண்டோடைய பிரசன்னம் நம் உள்ளேயும் வெளியே நம்மை சூழ்ந்திருக்கிறது. பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே, பரிசுத்த தேவன் நீரே. கரங்களா சேர்ந்து, வல்லமை தேவன் நீரே, என்றென்றும் தொழுதிடுவோம் நாம் இயேசுவே உம் நாமத்தை. என்றென்று தொழுதிடுவோம் நாம், நீ தேவன் நீ ராஜா என்றும். பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே, தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. கேருபீன் சேராபீன்கள் உந்தனை தொழுதிடுதே. கேருபீன் சேராபீன்கள் உந்தனை தொழுதிடுதே. வல்லமை இறங்கிடவே உந்தனை தொழுதிடுவோ. வல்லமை இறங்கிடவே உந்தனை தொழுதிடுவோ. பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன். ஹல்லேலூயா, glory. பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. உம்மை போல் தேவன் இல்லை, பூமியில் பணிந்திடவே. உம்மை போல் தேவன் இல்லை, இந்த பூமியில் பணிந்திடவே. அற்புத தேவன் நீரே, என்றென்றும் தொழுதிடுவோ. அற்புத தேவன் நீரே, என்றென்றும் தொழுதிடுவோ.
எல்லாரும். பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீங்க தான். வல்லமை உள்ள தேவன் நீங்க தான். பரிசுத்தமான தேவன் நீர் ஒருவரே, ஒருவரே நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. வல்லமை தேவன், ஆமாண்டு வல்லமை சர்வ வல்லமையுள்ள தேவன் நீங்க தான். இந்த பூமி உங்களுடைய வார்த்தையினாலே தாங்கிக் கொண்டிருக்கிறீர். இந்த சூரியன் உங்க வார்த்தையினால் தாங்கிக் கொண்டிருக்கிறீர். எங்க சபையை உங்களுடைய வார்த்தை தாங்கிறது. எங்கள் குடும்பத்தை உங்க வார்த்தை தாங்கிறது. எங்க தமிழ்நாடு இந்தியாவை உங்க வார்த்தை தாங்கிறது. எங்க அரசாங்கத்தை நீங்க தான் தாங்குறீங்க. ஓரி பாபா பாபா நீர் ஆளுகை செய்கிறீர். ராஜாதி ராஜா. ஓரி பாபா 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 பாபா. கர்த்தர் நல்லவன், 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 நல்லவன். நம்மை தேடி வந்த தெய்வம் அவர்தான். நம்ம காணாமல் போயிருந்தோம், ஆனா கர்த்தர் நம்மை தேடி தேடி வந்து மகனே மகளே என்று சொல்லி அணைத்துக் கொண்டிருக்கிறார். ஓரி பாபா பாபா ஷபரபரபரபர. Glory, 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 glory. Thank you, Jesus. ஓரி பாபா எனக்கு நீ வேண்டும் என்று சொல்லி நம்மை தேடி வந்தவர். ஓரி பாபா தூக்கி எடுத்தவர். ஓ glory. வல்லமை தேவன் இயேசு. என்னை தேடி வந்தவரே, என்னை தூக்கி எடுத்தவரே, தேடி வந்தவரே, என்னை தூக்கி எடுத்தவரே, என் கால்களுக்கு தீபமே, என் பாதைக்கு வெளிச்சம் நீரே, என் கால்களுக்கு தீபமே, என் பாதைக்கு வெளிச்சம் நீரே. அலை மேலாலை வந்து அடியேன் மேலே அனுதினமும் வந்து மோதுகையில், அலை மேலாலை வந்து அடியேன் மேலே அனுதினம் வந்து போதுகையில், கடல் மேல் நடந்த இயேசு நீர் வந்து அமைதி தந்தீர் என் மனதில். கடல் மேல் நடந்த இயேசு நீர் வந்து அமைதி தந்தார். யெகோவா ஷாலோம் சொன்னார். ஆமென். நன்றி 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 நன்றி. என்னை தேடி வந்தவரே ராஜா. ஓ glory. தூக்கி எடுத்தீங்க ஆண்டவரே உளையான சேற்றிலிருந்து. என்னை தேடி வந்தவரே, என்னை தூக்கி எடுத்தவரே, என் கால்கள் தீபமே, என் பாதைக்கு வெளிச்சம் நீர்தான் வெளிச்சம் எனக்கு என் பாதைக்கு. கால்கள் தீபம் நீர்தான் ஆண்டவரே. பாதைக்கு வெளிச்சம் நீரே. நம்முடைய ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறவர். பலவீன நேரத்தில் பலனை தந்து தனிமையிலிருந்து எனக்கு துணை, நல்ல துணையாயிருந்தார். நிந்தை சூழ்ந்த வேளையிலே உலகம் என்னை நிந்தித்த போது என் தந்தைக்கு மேலான என் தோளிலே சுமந்து தைரியம் கொடுத்தவரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கொடா கொடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பலவீன நேரம் பலனை தந்து தனிமையிலே என்னை துணையான, பலவீன நேரம் பலனை தந்து தனிமையிலே துணையானி, நிந்தை சூழ்ந்த நேரத்திலும் என் தந்தைக்கு மேலாய் இடம் தந்தே. நிந்தை சூழ்ந்த நேரத்திலும் என் தந்தைக்கு மேலாய் இடம் தந்தீர். நன்றி
பாஷையில் ஷடலாமகாரேதலமேனா ஷகனாரேதலே மகனா ஷகனாரேதலே மகனா மனாரேதலே மகனா லமனா ரே மகினாரேதா தே மதேகானீரா லமனா தே மதேரா தேமா லமகா லே மதேரா தேமா லேமா ராமகேனா லமரேகா லமனேரா. அமர்மையானவளே, இவரை போல யாருண்டு? நம்ம பேர் சொல்லி அழைத்த தேவன். சகைவை பேர் சொல்லி அழைத்த போது எல்லாம் அப்படியே அமருங்க. அமர ஆராதனை முடியல, பயபக்தியோடு அமருங்க. முடிஞ்சவங்க முழங்கால் போடலாம், மற்றவங்க அமைதியாக இருந்து ஒரு முகத்தை நோக்கி பார்ப்போம். நம்முடைய ஆண்டவர் அதிசயங்கள் செய்கிறவர், அவருக்கு பேரே அதிசயமானவர். ஓ ரீ பாபா பாபா, ஓ கானா ஊரில் அதிசயம் செய்த ஆண்டவர் இன்றைக்கு நம்ம குடும்ப வாழ்க்கையிலே அதிசயம் செய்கிறவராக இருக்கிறார். நம்ம சபையிலே அதிசயம் செய்கிறவராக இருக்கிறார். ஓ ரீ பாபா, ஏசு உலகத்தில் இருக்கும்போது எத்தனையோ அதிசய அற்புதங்கள் செய்தார். ஓ, அவர் மட்டுமல்ல, அவருடைய சீஷர்கள் செஞ்சாங்க. ஆண்டவர் சொன்னார், விசுவாசிக்கிற ரொம்ப நாளும் கூட செய்ய முடியும்னு சொல்லியிருக்கிறார். ஏன்னா அதிசயமான நமக்குள்ள இருக்கிறார். நன்றி சொல்லுவோமா? அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் இயேசு நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் இயேசு நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். ஓ, தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில். எஸ், ஆமென். அற்புதம் செய்கிறவர், அவரை ஆராதிக்க ஆராதிக்க அற்புதம் நடந்து கொண்டே இருக்கும். வாழ்க்கையில நீ எதிர்பார்க்கிற அற்புதம், எதிர்பார்க்கிற அதிசயத்தை கர்த்தர் செய்கிறார். அவரை துதிக்க துதிக்க, அவர் ஆராதிக்க ஆராதிக்க அவருடைய வல்லமை உண்மையில இறங்குறது, அவருடைய மகிமை உண்மையில இறங்குறது, அவர் பிரசன்னம் இறங்குறது. இன்ப பிரசன்னம், விடுவிக்கிற பிரசன்னம், ஆசீர்வதிக்கிற பிரசன்னம் நம்ம மேல இறங்கி கொண்டே இருக்கிறது. அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, சரிவளமுள்ள தேவனே, நித்திய பிதாவே, சமாதான பிரபுவே, உம்மை ஆராதிக்கிறோம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தாம் வார்த்தையாலே அகற்றினார். புயல் காற்றை எல்லாம் வார்த்தையினாலே அகற்ற. உன் வாழ்க்கையில் அடிக்கிற புயல் எல்லாவற்றையும் ஆண்டவர் அடித்து அமைதி சமாதானம் என்று சொல்கிறார். புயல் விலகிறது. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். ஆமென்.
அற்புதங்கள் செய்கிறவர் இயேசு நமக்குள் வசிக்கிறார். இயேசு நமக்குள் வசிக்கிறார். இயேசு எனக்குள் வசிக்கிறார். ஆமாண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் நீர் வாசமா இருக்கிறீர், நீர் தங்கி இருக்கிறீர். எங்களை விட்டு பிரிய உங்களுக்கு மனசு இல்லாதனால நீங்கள் சொல்கிறீங்க, உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லி எங்கள் கரங்களை பிடித்து கொண்டே வழி நடத்துகிறவர், எங்கள் வலது பார்சத்திலே இருந்து கொண்டிருக்கிற தேவன் நீர் ஆண்டவர். ஓ க்ளோரி க்ளோரி க்ளோரி. நீர் எங்களை விரும்புகிறீர், நீர் எங்களை வெறுக்கவில்லை. யார் உன்னை வெறுத்தாலும் நான் உன்னை வெறுப்பதில்லை என்று சொல்லி எங்களை அரவணைத்து எங்களுக்கு முத்தம் தருகிற அருமை ஆண்டவரே, நான் நன்றி செலுத்துறேன். அந்த இளையகுமாரன் வந்தபோது அப்படியே அவனை அணைத்து முத்தமிட்ட ஆண்டவர் நல்லவரே. நம்மை முத்தமிடுகிறார். நம்மை முத்தமிடுவதற்கு நாம் என்ன கொடுக்க முடியும்? அந்த மரியாதை போல அவருடைய பாதங்களுக்கு முத்தத்தை கொடுப்போமா? ஓ விசுவாசத்தால் ஆண்டவரே உங்க பாதத்துக்கு முத்தம் தருன்னு எல்லாம் சொல்லுவோம். ஆண்டவரே நான் முத்தம் செய்கிற நம்முடைய பாதங்கள், ஓய்வு இல்லாமல் நன்மை செய்த பாதங்கள், அந்த பாதங்கள் ஆணிகள் தழும்பு இருக்கிற அந்த பாதங்களுக்கு என் முத்தங்களை ஆராதனை செய்கிறேன், என் கண்ணீரை அபிஷேகம் செய்கிறேன், என் அன்பை அபிஷேகம் செய்கிறேன். உம்மை ஆராதிக்கிறேன், பாதங்களை பிடித்து கொண்டு உம்மை ஆராதிக்கிறேன். ஓ க்ளோரி 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 க்ளோரி. ஆண்டோடைய பாதத்தை பிடித்த அந்த கானானிய ஸ்திரீக்கு ஒரு விடுதலை மகளுக்கு கொடுத்தார். ஓ ரீ பாபா பாபா. அவர் பாதத்தை பிடித்த ஒருவரையும் அவர் கைவிடவே இல்லை, அவர்களை ஆசீர்வதித்து அனுப்பியிருக்கிறார். இன்றைக்கு விசுவாசத்தால் அவருடைய பாதங்களை பிடித்துக் கொள்வோம், பாதங்கள் முத்தங்களை கொடுப்போம் விசுவாசத்தால். ஓ ரீ அவருடைய உள்ளம் மகிழ்ச்சி அடைகிறது. அந்த மரியாள் ஆண்டு பாதங்கள் முத்தை கொடுக்கும் போது அந்த ஆராதனை சுகந்த வாசனையாக கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு நம்முடைய ஆராதனை சுகந்த வாசனையை கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறார். அது மட்டுமல்ல, அவளை அந்த ஆராதனை செய்கிற அவளை குறை சொன்னவர்கள், இவ பாவியான சகோதரி, பாவியான ஸ்திரீன்னு சொன்னவர்களை பார்த்து ஆண்டவர் கடிந்து கொண்டார். இன்றைக்கு நம்ம யார் நம்மை பார்த்து பாவி என்று சொன்னால் கர்த்தர் அவர்களை கடிந்து கொள்ளுவார். ஓ ரீ பாபா பாபா ஷபரபா. ஏன்னா அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்லவர். கடைசியா நல்லவர் என்று சொல்லி நம்ம அவர் துதித்து ஆராதிச்சு நம்ம முடிக்கலாமா? நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாள் விலகிடார். நம் இயேசு நல்லவர். எல்லாம் உணர்ந்து சொல்லுங்க, அவன் முகத்தை பார்த்து. ஆமென். கைவிடார், முழு அன்போடு. ஒரு நாளும் விலகிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரி. எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மனமாய் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார், அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார், நமக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். உன்னுடைய கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார், வேதனை அறிகிறார், விடுதலை தருகிறார். இன்று இப்போ இந்த நிமிஷத்துல விடுதலை தருகிறார். உன் கண்ணீரை ஆனந்த கண்ணீராய் மாற்றுவார், உன் கதரை களி கூற பண்ணுவார், வேதனை மாற்றுகிறார்.
விடுதலை தருகிறார். எஸ், கண்ணீரை காண்கிறார், உன் கதறலை கேட்கிறார், வேதனை அறிகிறார், நம் வேதனை அறிகிறார், விடுதலை தருகிறார் என்று விடுதலை தருகிறார். உப்ப விடுதலை தருகிறார். எல்லா கரங்களை தட்டி விடுதலை, நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் விடுதலை தரு. விசுவாசத்தோடு தட்டுங்க. உன் வாழ்க்கையில உன் ஆவியில விடுதலை, உன் ஆத்மால விடுதலை, உன் சரீரத்தில் விடுதலை, உன் குடும்ப சூழ்நிலை விடுதலை, உன் பொருளாதாரத்தில் விடுதலை, உன்னுடைய நோயிலிருந்து விடுதலை, உன் சாபத்திலிருந்து விடுதலை, உன் கடனிலிருந்து விடுதலை. ஓ ரீபா பாபா ஷபா ரபா, உன் கண்ணீரிலிருந்து விடுதலை, கவலையிலிருந்து விடுதலை, கலக்கத்திலிருந்து விடுதலை. ஓ ரீபா பாபா பாபா ஷபா ரபா ரபா ரபா. நம்முடைய எதிர்காலம் நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். ஓ ரீபா பாபா ஷபா ரபா ரபா ரபா. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயம் இல்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். இந்த தேசத்தை நாம் சுதந்தரிக்க போகிறோம். பொள்ளாச்சியை சுதந்தரிக்க போகிறோம். தொப்பம்பட்டி சுற்றியுள்ள கிராமங்களை நாம் சுதந்தரிக்க போகிறோம். தமிழ்நாட்டை சுதந்தரிக்க போகிறோம். இந்திய தேசத்தை கிறிஸ்துவுக்கென்று சுதந்தரிக்க போகிறோம். கர்த்தர் ஜீவிக்கிறார். ஓ ரீபா பாபா ஷபா ரபா 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 ரீகா பாபா ஷேராதா மனா ஷபா ரபா ரபா. ஓ ரீகா பாபா பாபா. ஓ தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ். நன்றி ராஜா, நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. இந்த நாளில் அவரை நம்ம எவ்வளவாய் ஆராதித்து செய்தோம். அவர் உள்ளம் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கு. நல்ல சம்பூர்ணமாக தாராளமாக ஆராதனை செய்த சாலமோனை கர்த்தர் அன்று இரவிலே தோன்றி உனக்கு என்ன வேணும்னு கேட்டு நீ என்ன விரும்புகிறாய் என்று சொல்லி அவன் விருப்பத்தை நிறைவேற்றினான். இந்த வருஷ ஆராதனை நீதிமான் விரும்புகிறது கொடுக்கப்படும். நீ என்ன விரும்புகிற? சாலமோனு கொடுத்த ஆண்டவர், மகனே மகளே, உன்னுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றுகிறேன், உன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றுகிறேன். நம்முடைய தேவைகளை மட்டும் நிறைவேற்றுகிற ஆண்டவர் அல்ல. நம்முடைய ஆசை விருப்பம், நியாயமான எந்த ஆசை விருப்பத்தையும், ஏன்னா நீதிமானுடைய விருப்பம் நீதியாத்தான் இருக்கும். அந்த நீதியான நியாயமான விருப்பத்தை 100% நிறைவேற்ற சொல்றார். ஏன்னா ஆண்டுடைய வாக்குத்தத்தம் ஆம் என்றும் ஆமீனும் என்று இருக்கிறது. உங்க மனசுக்கு முன்பாக இத்தனை நேரம் நம்ம ஆராதிச்ச இந்த வேளையில நீங்க என்ன விரும்புறீங்கிறத கொண்டு வந்து நிறுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை செழிக்க பண்ண விரும்புகிறார். ஏன்னா நீங்க ஆராதிச்சிருக்கீங்க. உற்சாகமா கொடுத்து கர்த்தர் பிரியமா, உற்சாகமா நம்ம ஆராதிச்சிருக்கிறோம். கர்த்தர் பிரியமா இருந்து உங்களை வெறுங்கையோடு அனுப்ப விரும்பவில்லை, உன் விருப்பத்தை நிறைவேற்ற. இந்த கானானி சகோதரி படி பார்த்து சொன்னார், நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. நீ என்ன விரும்புகிற அது காணான். ஆண்டவர் அறிய புறஜாதி சகோதரிக்கு கர்த்தர் சொன்னார், ஆனால் நானும் நீங்கள் ஆண்டோட சொந்த பிள்ளைகளாக மனவாட்டியாக இருக்கிறோம். நம்ம விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர் ஆண்டவர். அதில் மகிழ்ச்சியாக இருக்கிறார். சந்தோஷமாய் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஆண்டவராக இருக்கிறார். நம்ம எப்படி நம்முடைய பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்ற ஆசைப்படுகிறோம்? நம்ம மனைவியினோட விருப்பத்தை நிறைவேற்ற ஆசைப்படுகிறோம். கணவனோட விருப்பத்தை நிறைவேற்ற ஆசைப்படுகிறோம். பிள்ளைகளோட விருப்பத்தை நிறைவேற்ற ஆசைப்படுகிறோம். நம்ம சொந்த பந்தங்கள் நண்பர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற ஆசைப்படுகிறோம். அப்படியானா நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு அதிகம் நம்ம விருப்பத்தை நிறைவேற்ற ஆசைப்படுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் முன்னாடி வைத்திருக்கிற எத்தனை விருப்பம், ஒரு 4, 5, எத்தனை 1000 இருந்தாலும் அதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிற நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. நீ விரும்புகிறதை கேள் சொல்லி உங்களுக்கு உங்கள் கையில் கொடு. சாய்ஸ் உங்கள் கையில்.
ஓ ரீ பாபா பாபா ஷபராபா ராபரா. ஆண்டவரே உங்கள் விருப்பம் நடக்கட்டும் நிறைவேற்றுன்னு சொல்கிறது ஒரு கட்டம். அது சில காரியங்கள் நம்ம அப்படி சொல்லணும், உங்கள் விருப்பம் நிறைவேற்றும். ஆனால் இப்போ ஆண்டவர் ஆராதனை சொல்கிற உன் விருப்பத்தை, உன்னுடைய என் பிள்ளை உன்னுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்ற ஆசையாக இருக்கிறேன்னு சொல்கிறேன். நீதிமானாகிய உன்னுடைய விருப்பம் நான் நிறைவேற்றுகிறேன். ஏன்னா இயேசுனுடைய விருப்பம் அந்த பாத்திரம் நீங்கணும்னு சொல்லி விரும்பினார். ஆனால் அந்த விருப்பத்தை ஆண்டவர் கொடுக்கல. அதனால இன்றைக்கு நம்முடைய விருப்பம் அது எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு ஆண்டவர் தெரியும். ஆண்டவர் சொல்ல இன்னைக்கு நான் உன் விருப்பத்தை நிறைவேற்றேன். இன்றைக்கு கர்த்தர் நம்ம விருப்பத்தை நிறைவேற்ற மட்டுமல்ல, நம்மை விரும்புகிறார். ஐ லவ் யூன்னு சொல்லி, நீ எனக்கு வேண்டும் என்று சொல்லி நம்மை விரும்புகிற தேவன், நம்மை வெறுக்கிறவரே அல்ல, நம்மை விரும்பி அணைத்துக் கொள்கிற தேவன். ஆண்டவரை மட்டுமாய் நீங்கள் நடத்தினதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் விருப்பத்தை மட்டுமல்ல, எங்களையே விரும்புகிறீர். எங்களை விரும்பினா எங்களை சார்ந்த சபை, எங்களை சார்ந்த குடும்பம், எங்களை சார்ந்த தொழில், எங்கள் சார்ந்த சகல எல்லையும் நீர் விரும்புகிறீர். அதனால் நீங்கள் சொல்ல என்னுடைய எல்லையெல்லாம் சமாதானம் உள்ளதுமாக்கி உசிதமான கோதுமையினால நீ திருப்தியாக இருக்கா ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் இந்த வெள்ளிக்கிழமையில எப்தா இந்த யாபேஸை குறித்து நாங்கள் தியானித்தோம். யாபேஸ் தாய் துக்கத்தோடு அவளை பெற்றெடுத்து யாபேஸ் துக்கத்தின் மகன் சொல்லி பேர் போட்டாச்சு. தாய் சொந்த தாய் போட்டாச்சு. ஆனால் கர்த்தர் சொன்னார், அவன் கர்த்தரத்தில் வந்து கேட்டான், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உம்முடைய கரம் என்னோடு இருந்து என்னை நடத்தினார். வேண்டின ஆண்டவட்ட கர்த்தர் அப்படியே அவனை ஆசீர்வதித்தார். அவனுடைய பேர் யாரு அவனை கூப்பிடும்போது துக்கத்தின் மகன், துக்கத்தின் மகன் சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்தான். உங்களை பார்த்து சொல்ல, நீ வந்தாலே நல்லா இல்லைன்னு ஒரு வேளை சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் சொன்ன, நீ வருகிலும் ஆசீர்வாதமாக இருப்பாய், போகிலும் ஆசீர்வாதமாக இருப்பாய். நீ கைடு செய்கிற எல்லா வேலையும் உன்னை ஆசீர்வாதத்தை கட்டளை எடுக்கிறேன். உன் களஞ்சியங்களை நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீ துக்கத்துடைய மகன் அல்ல, துக்கத்துடைய மகள் அல்ல. கர்த்தர் சொல்ல, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், உன்னை பெருக பண்ணுவேன்னு சொல்ற. யாபேஸ் எல்லாரும் அவனை தப்பா பார்த்தாங்க, ஆனால் கர்த்தர் அவனை நல்லவனாய் பார்த்தார். அவன் சொன்னபடியே அவனை ஆசீர்வதித்து அவனை கனப்படுத்தி எல்லை பெரிதாக்கி கர்த்தருடைய கரம் கூட இருந்து அவன் கடைசியாக சொன்னான், தீங்குக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளுங்க. 4 காரியம் அவன் சொன்னான். நீ என்னை ஆசீர்வதிக்கணும், என் எல்லையை பெரிதாக்கணும், உங்க கரை என்னோடு இருக்கணும், தீங்குக்கு நீங்க விலக்கி காக்கணும்னு சொன்னான். அவன் ஜெபத்தை கேட்டார். இன்றைக்கு நம்ம ஜெபத்தை கேட்டு இந்த 4 காரியம் மட்டுமல்ல, பைபிள் அத்தனை ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுக்குள் ஆம் என்றும் ஆமீனம் என்று இருக்கு. ஆண்டவரே ஸ்தோத்திரம். மீத நேரத்தை வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. எல்லாம் இயேசு கிறிஸ்துவை அர்ப்பணிக்கிறோம் பிதாவே. தேவனுடைய பரிசு நாமத்துக்கு மகிமையுண்டாக. வந்திருக்கிறதன் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிற சபையாக இந்த நாள் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை பாடி துதிக்க அவர் தந்த மேலான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் கூட ஒரு சங்கீதத்தை வாசித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். 100வது சங்கீதம், சங்கீதம் 100 1 முதல் 5 வரை உள்ள வசனங்களை வாசித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் விட இந்த சங்கீதத்தை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து
ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. பார்க்கிறோம், ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் நினைக்கிற காரியம் என்னென்றால் மகிழ்ச்சியோடு இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. அவர் ரொம்ப ரொம்ப விரும்புகிற காரியம் ஏனென்றால் அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம கண்ணீரோடு இருப்பது அவர் பிடிக்காது. ஏன்னா கண்ணீரின் பாதையில் அவர் நடந்தார். கண்ணீர் எதனால் வருகிறது, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வருகிறது அப்படின்னு அவர் அறிந்த தேவன். அப்போது அவர் நினைக்கிற காரியம் என்னென்றால் மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள், கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். இதுதான் முக்கியம். நம்ம எதுக்கோ ஆராதனை செய்கிறோம். நம்ம நினைத்து பார்க்கும் பொழுது அதிகமாக நம்ம இப்போ இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது அதிகமான ஆராதனை யாருக்காக செலுத்துகிறோம் என்றால் நம்ம கையில் பாக்கெட்டில் இருக்கிறதுக்கு தான் அதிகமான ஆராதனை செலுத்துகிறோம். மொபைல் இல்லைங்களா? நம்ம அந்த ஃபோனை பார்க்கும் பொழுதெல்லாம் நம்ம அதுக்கு அடிக்கடி எடுத்து நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். அது ஒரு ஆராதனை தான். ஆனால் அதை விட முக்கியமானது நம்மை படைத்த தேவன், தேவாதி தேவன், அவரை நம்ம எந்த அளவுக்கு உற்சாகமாக உறுதியாய் பற்றி கொண்டு என்னை உண்டாக்கினவரை நான் துதிப்பேன் என்று சொல்லி உற்சாகமாக நம்ம நினைச்ச நேரம் எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை துதிக்கலாம், எப்பொழுதெல்லாம் அவரை மகிமைப்படுத்தலாம். நம்ம எழுந்திருக்கும் பொழுதே ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்படி சொன்னாலே அது ஆண்டவருக்கு உண்டான ஆராதனை. அந்த நாள் முழுவதும் ஆண்டவரே, நம்ம ஏதாவது ஒரு பொருள் எடுத்தாலும் ஸ்தோத்திரம், ஏதாவது நடந்தாலும் ஸ்தோத்திரம், நான் படுக்க போகிறேன், உட்கார போகிறேன், எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் 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 சொல்லிக்கொண்டே இருந்து பாருங்கள், உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய துக்கத்தை மாற்றுகிற தேவன். நம்ம பார்த்தோம் யாபேஸ் ஆராதனை வேலையில் யாபேஸை குறித்து பார்க்கும் பொழுது அவனுடைய யாபேஸின் விளக்கம் என்னென்னா துக்கத்தின் மகன் இல்லைங்களா? அவன் துக்கத்திலேயே பிறந்ததுனால அவனுக்கு துக்கத்தின் மகன் என்று பெயர் கொடுத்தார்கள். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு கடந்து வந்த பின்பாக உங்கள் துக்கம் சந்தோஷமாகும் என்று சொல்லி நம்முடைய துக்கத்தை எல்லாம் அந்த கல்வாரி சிலுவையில் ஏற்று சுமந்து நமக்கு சந்தோஷத்தை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இனி நம்ம துக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இனி உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்து போயிடுச்சு. அல்லேலூயா. அப்படி நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படிப்பட்ட என்னுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும், என்னுடைய சமாதானம் இல்லாமல் இருக்கிற காரியத்தினால் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது எனக்கு சமாதானம் கிடைக்கும், எனக்கு சந்தோஷம் கிடைக்கும் என்று சொல்லி நம்ம ஆண்டவரை துதிக்கும் பொழுது ஆண்டவர் மெய்யாகவே நமக்கு அற்புதத்தை செய்கிற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம நினைத்து பார்க்கிறதுக்கு மேலாக ஆண்டவர் செய்ய நினைக்கிறார். நம்ம ஒரு காரியத்தை நினைச்சு பார்ப்போம், இந்த காரியம் செஞ்சால் நல்லா இருக்கும், இந்த காரியத்தை நமக்கு ஏற்படுத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம மனசில் நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நினைக்கிற காரியம் என்னென்னா நம்ம எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும், நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கணும், மனமகிழ்ச்சியோடு இருக்கணும், ஆண்டவரையே பின்தொடர்ந்து இருக்கணும், ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கணும், அவர் அந்த பரலோக ராஜ்யத்தின் சொந்தக்காரர்களாக இருக்கணும், அவர் கட்டுகிறதான அந்த வீட்டில் நானும் அவரோடு கூட அவருடைய அந்த வலது பாரிசத்தில் இருக்கணும். இதுதான் ஆண்டவர் விரும்புகிற காரியம். அப்படிப்பட்ட காரியத்தில் நம்ம ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அது எப்பொழுதும் நமக்கு சுதந்திரமாக கிடைக்கும். அல்லேலூயா. ஆனால் நம்ம நினைக்கிற காரியம் என்னென்னா நம்ம நல்லா வேலை செய்யணும், நிறைய சம்பாதிக்கணும், நிறைய சொத்துக்களை சேர்க்கணும், இதைத்தான் நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் விரும்புகிற காரியம் இந்த பூமிக்குரிய காரியத்தை அல்ல, இம்மைக்குரிய காரியத்திற்கு ஆண்டவருடைய மேன்மையான காரியம், ஆண்டவருடைய அந்த பரலோக ராஜ்யத்தை மேன்மையான காரியத்தை குறித்தே நீங்கள் நினைத்து கொண்டிருங்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியத்தை நம்ம சிந்தித்து கொண்டே இருக்கும் பொழுது நம்ம இந்த பூமியில் பார்க்கிறதான எந்த காரியமாக இருந்தாலும் சரி அதுக்கு நமக்கு ஒரு கால் தூசாக தான் தெரியும். ஏன்னா சாதாரண வீடல்ல, கிட்டத்தட்ட நம்ம ஒரு வீடு கட்டணும்னா எத்தனை மாதம் ஆகுது? ஒரு வருஷம். நல்ல பெரிய வீடாக கட்டணும்னா நல்ல பணத்தை அதிகமாக செலவு பண்ணி கட்டணும் அப்படின்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இல்லைங்களா? கிட்டத்தட்ட 2030 வருஷத்துக்கு மேலாக கட்டிக்கொண்டே இருக்கிறார் எனக்கு உங்களுக்காக. அல்லேலூயா. அப்படிப்பட்ட மகிமையின் அந்த வீட்டிற்குள்ளாக பிரவேசிப்பதற்கு நானும் நீங்களும் தகுதியுள்ளவர்களாக இருக்கும் பொருட்டாக என்ன செய்யணும்னா ஆண்டவர் விரும்புகிறதான காரியம் ஒரே ஒரு காரியம்தான், அவரை தேடணும்,
அவருடைய நாமத்தை மேம்படுத்தணும். அவருடைய அன்பில் எப்பொழுதும் இணைந்தே இருக்கணும். அவரோடு கூட இணைப்பில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி இணைப்பில் இருந்துக்கிட்டே இருந்தோம்னா, அவருடைய கரத்தை பிடிச்சுக்கிட்டே இருந்துக்கணுமா, அவர் போகிற இடத்துல எல்லாம் நம்மளை அழைச்சி கொண்டே போவார். அல்லேலூயா. தகப்பன் தன் பிள்ளைய நல்ல இடத்துக்கு கூட்டு போவாங்களா, மோசமான இடத்துக்கு கூட்டு போவாங்களா? நல்ல இடத்துக்கு. அது நம்ம தகப்பன் எப்படிப்பட்ட இடங்களுக்கு அழைத்து செல்வார்னு நம்ம நினச்சி பார்க்கும் பொழுது, நம்முடைய அப்பா சாதாரண அப்பாவே அப்படிப்பட்ட நல்ல இடங்களுக்கு அழைத்து கொண்டு போகும் பொழுது, நம்முடைய பரமபிதா நம்முடைய கரத்தை பிடிச்சிருக்கிறார். நம்ம அவர் கரத்தை பிடிக்கல, அவர் நம்ம கரத்தை பிடிச்சிருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட இடங்களுக்கு கொண்டு செல்வார், அழைத்து செல்வார். அப்படி மகிமையான இடத்துக்கு கடந்து செல்லும் பொழுது, அதான் ஆண்டவராகிய அந்த சங்கீதக்காரன் சொல்கிறான், அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள் என்று சொல்லி தெளிவாக சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படி நம்ம செய்யும் பொழுது நம்முடைய தலைமுறை அவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை துதித்து அவருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். இந்த சங்கீதத்தின் மூலமாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 145 18வது வசனம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், அப்புறம் இன்னொன்று உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். நம்ம கர்த்தரை சில நேரங்கள் என்ன சொல்லுவோம்னா, ஐ லவ் யூ ஆண்டவரே அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். எல்லோரும் சொல்லியிருப்பீங்க. கண்டிப்பாக கர்த்தாவே நம்மளை நேசிக்கிற ஆண்டவரே அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் நம்ம சொல்கிறத உண்மையாக நம்ம சொல்கிறோமா? உண்மையாக சொல்கிறோம். ஏன்னா வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, வாய்க்குள்ளிருந்து புறப்படுறதெல்லாம் எப்படின்னா இருதயத்திலிருந்து புறப்படுறதா தான் இருக்குது. நம்ம இருதயங்களை நம்ம கர்த்தரை நேசிக்கிறோம் அப்படின்னா வாயில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம சொல்ல ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா பேசுகிறது நம்மள பிதாவின் ஆவியானவரே நமக்குள்ளே இருந்த அந்த வார்த்தை சொல்ல வைக்கிறார். வசனம் சொல்லுகிறது. நான் எடுத்துக்கிறேன். மத்தேயு 15வது அதிகாரத்தில் 18வது வசனம் பாருங்கள். வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்படும் அப்படின்னு. நம்ம கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுறோம், கர்த்தரை நோக்கி ஐ லவ் யூ ஆண்டவர் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்ம வெறும் வார்த்தையில் மட்டும் சொல்லாமல் உண்மையாக நம்மளுடைய ஆவியிலிருந்து இருதயத்தில் இருந்தும் நம்ம சொல்கிறோம். ஏன்னா வசனம் கிளியராக போட்டிருக்குது. வாயிலிருந்து புறப்படுகிற எல்லாம் உண்மையாக அது இருதயத்திலிருந்து புறப்படுகிறதா இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் மத்தேயு 12வது அதிகாரத்தில் 34-35 பார்க்குறோம். நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் அப்படின்ற வார்த்தை போட்டிருக்கு. நம்முடைய இருதயத்தின் நிறைவினால் அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆண்டவர் தான் இருக்கிறார் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம எங்கே போனாலும் என்ன பண்ணாலும் ஆண்டவரே இதில் உம்முடைய நாமம் மகிமைப்படுத்தும், கர்த்தாவே நான் உம்மை நேசிக்கிறேன், இயேசுவே லவ் யூ அப்படின்ற இந்த வார்த்தைகள் அதுக்கப்புறம் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அந்த மாதிரியான வார்த்தைகள் எப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாயிலேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். அந்த துதி ஸ்டாப் ஆகவே ஆகாது. எப்படின்னா அது கண்டினியூஸாக நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். அவருடைய அன்பு இன்னும் நம்ம நெருக்கி ஏவும்போது அது நம்ம போய் அது சுவிசேஷமாக நம்ம அறிவிக்க ஆரம்பிச்சிருவோம். கர்த்தர் நல்லவர், அவரை நம்புங்க அப்படின்னு அது ஒரு சுவிசேஷமாகவும் மாற ஆரம்பிச்சிடும். நான் வசனம் இங்கே கீழே போட்டிருக்கு. நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷிலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறேன் அப்படின்னு. நம்மள நல்ல மனுஷர்களாக இருக்கிறோம். நம்ம இருதயமும் எப்படி இருக்குதுன்னா நல்ல இருதயமாக இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம பேசுகிறதெல்லாம் நல்ல பொக்கிஷங்கள் இருந்து. நல்ல பொக்கிஷம் அப்படின்னா அந்த ட்ரெஷர் யாருன்னா அது ஜீசஸ் தான், அந்த வசனம் தான். அந்த நல்ல பொக்கிஷங்கள் இருந்து நம்ம நல்லவைகளை தான் நம்ம எடுத்து காட்டுறோம். நம்ம எடுத்து காட்டுறதுக்கு அந்த ஆவியானவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுறார், உதவி செய்கிறார். ஆனால் சொல்லப்பட்டிருக்குது பேசுகிறது நம்மள பிதாவின் ஆவியானவர் அப்படின்னு. அதனால் நம்ம என்ன சொல்கிறோமோ, ஆண்டவர் கூட பேதுருவை பார்த்து கேட்டார், நீ என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு. தெரிஞ்சே தான் கேட்டார். ஏன்னா அவன் நம்மளை நேசிக்கலை அப்படின்னு. ஆனாலும் ஆண்டவர் 3 டைம் கேட்டார். 3ஆவது டைம் கேட்கும்போது அவர் மலங்காசம் தளர்ந்தார். ஆண்டவர் சொல்லணும்னு எதிர்பார்க்குறாரு. எப்படின்னா நீ என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு அவர் நேசிக்கிறேன் அப்படின்னு அந்த வார்த்தையை கூட ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. அதனால் அது அப்போ இப்போ என்னவா இருக்குன்னா பார்த்திங்கன்னா நம்ம பேசுகிறது நம்ம பேசும்போது அது உள்ளத்திலிருந்து நம்ம பேச ஆரம்பிச்சிடறோம். அதனால் ஆண்டவருடைய ப்ரெசன்ஸ் உணர முடியலன்னு யாரும் சொல்ல வேணாம். ஏன்னா நம்ம பேசும்போது உண்மையாக நம்ம அவர் கூப்பிடும்போது சமீபமாக இருக்கிறார் அப்படின்னு வசனமே போட்டிருக்குது. ஸோ இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வந்திருக்கிற அனைவரையும் ஆண்டவராக இயேசு நாமத்தில் மகிழ்ச்சியோடு வாழ்த்தி வரவேற்கும். புதிதாக யார் வந்திருந்தாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஒரு நல்ல நல்ல வசனங்களை இப்போ நம்ம கேட்டோம். ஆண்டவர் பிரசன்னத்தில் இருக்கணும். ஏன்னா சாமுவேல் சொன்ன சொல்லும் அடியேன் கேட்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம கேட்கக்கூடிய ஒரு நல்ல மனநிலையில் இருந்தால் தான் சொல்கிற வார்த்தையில் என்ன ஆகுங்க, 30 100 பலன் தரும். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம முழு கவனத்தோடு நம்ம கேட்போம். இப்போ தேவனுடைய செய்தி டேவிட் அவர்கள் மத்தியில் கொண்டு வருவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். சந்தோஷமாக இருக்கீங்களா? ஹல்லேலூயா. ஆராதனை எப்படி கர்த்தர் நடத்தினாரா? ஹல்லேலூயா. என் கூட ஆண்டவர் பேசிட்டே வந்தார். கடைசியில் நான் எடுத்த மெசேஜும் கிட்டத்தட்ட கடைசி முடிகிற 2 பாட்டும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் போச்சு. அப்போ ஆண்டவர் தெரிஞ்சிச்சு இது ஆண்டவர் சொல்கிறதா அப்படின்னு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்கிறது மெசேஜ் எடுக்கிறது ஈஸின்னு நினைக்கிறீங்க. மெசேஜ் இது ஆண்டவர் தான் பேசுகிறார். போய் அது மரமாக காய்ச்சி பழம் கொடுக்குறது உங்கள் கரத்தில் தான் இருக்குது. இங்கே ஆவினார் பேசிடுவார். வார்த்தைகள் போயிடும், விதைகள் போயிடும். அது பண்படுத்தி தண்ணி காமிச்சு அது கனி கொடுக்க வைக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஹல்லேலூயா. வாங்கிட்டு வெறுமையாக போயிடறவங்க இருக்கிறாங்க. வாங்கிட்டு அவங்ககிட்ட கனி கொடுக்குற பார்க்குறவங்களும் நான் பார்க்குறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் எல்லோரும் கனி குடிப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். குடிப்பீங்களா? ஹல்லேலூயா. சரி, இன்றைக்கி கர்த்தர் கொடுத்த தலைப்பு என்னென்னா, ஃபியர் நாட், யூ ஆர் கோயிங் டு மேக் இட். பயப்படாத, கண்டிப்பாக நீ போய் சேர்ந்துருவ. ஹல்லேலூயா. பயப்படாத, கண்டிப்பாக நீ போய் சேர்ந்துருவ. ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் எனக்கு கொடுத்தது. இது எனக்கு கூட பேசினது, அதை உங்கள் கூட ஆண்டவர் நான் சொல்ல விரும்புகிறேன். நம்ம போய் சேருவோமோ சம்டைம்ஸ் பயம் இருக்கு இல்லையா, சில காரியங்களை குறித்து, எதிர்காலத்தை குறித்து. ஆனால் ஆண்டவர் சொல்கிறது பயப்படாத, பயத்தை தூக்கி என் மேலே வச்சிரு, கண்டிப்பாக நீ போய் சேருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில காரியங்கள் குறித்து நம்மளுக்கு பயம், எனக்கு சில காரியங்கள் குறித்து கவலை இருக்குது, சில பயங்கள் இருக்குது. அப்போ ஆண்டவர் சொல்கிறது கண்டிப்பாக நீ போய் சேர்ந்துருவேங்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, அது குறித்து ஒரு வசனம் எடுப்போம். அப்போஸ்தலர் 27 அதிகாரம். அப்போஸ்தலர்கள் 27 அதிகாரம் பவுலை குறித்து தான் பார்க்க போகிறோம். 8 பார்ப்போம். அப்போஸ்தலர் 27 8 ம் 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 ம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, சுவிசேஷம் சொன்னால் இந்த காலத்துலையும் இல்லைங்க, அந்த காலத்துலையும் என்ன ஆகுது, எதிர்ப்பு ஜாஸ்தி. பவுல் சுவிசேஷம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு பவுலை ஜெயிலில் போடணும். இங்கே இப்படி கோர்ட்டெல்லாம் இருக்குது. அது மாதிரி அன்னைக்கு இருக்கிற அந்த ராஜா கிட்ட கொண்டு போகணும். யார் அந்த ராஜா யாருன்னு, நீ ராயனுக்கு முன்பாக, அது பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்கோம் 24வது வசனம் பாருங்கள். பவுலே பயப்படாத, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். அதாவது இந்த காலத்தில் ஜட்ஜ் இருக்கிற மாதிரி அந்த காலத்தில் ராயன்னு ஒருத்தர் இருக்கார், பெரிய ஆள். அவர் தான். அவர்கிட்ட யார் போய் சேரணும்? பவுல் போய் சேரணும். அதுக்கு தான் இந்த பவுலை கொண்டு போகிறாங்க, இந்த ஜெயிலுக்கு கொண்டு போகிறாங்க. ஆனால் ஜெயிலுக்கு எப்படி கொண்டு போகிறாங்கன்னா, பவுலை பிடிச்சிட்டு கப்பலில் ஏற்றிட்டு கொண்டு போகிறாங்க. அந்த கப்பலை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம், அந்த படகை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுலுக்கு தெரியுது அந்த படகுல ஏறும்போது அந்த படகு என்ன போகுது, பிரச்சனை, ஒரு புயலில் மாட்ட போகுது தெரியும். சில டைம் நம்மளுக்கே தெரியும் அது பிரச்சனை தான் போகுது. சில டைம் தெரியாமல் கப்பல் ஏறுவோம், அது வேறு. சில டைம் தெரிஞ்சே கப்பல் ஏறுவோம், வேறு வழி. சுச்சுவேஷன் அப்படி இருக்கும், தேவையில்லாமல் போகிற மாதிரி நம்மளுக்கே தெரியும் அங்கே போனால் பிரச்சனை ஆகும்ன்ட்டு. ஆனால் போக வேண்டிய சூழ்நிலை மாதிரி இருக்காங்க. ஹல்லேலூயா. கவனிச்சிருக்கீங்களா?
சூழ்நிலை உங்களை தள்ளு, வேறு வழியில் நீ போயே ஆகிற மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ உனக்கே தெரியாது, போனால் ஏதோ சம்திங் உனக்கு ஏதோ பிரச்சனை உனக்கே தெரியுது, ஏதோ தப்பு மாதிரி தெரியுது, போக வேண்டாம்னு தோணுது. ஆனால் வேறு வழி இல்லை, அவங்க உன்னை கூட்டிகிட்டு போகிற நிலைமை ஆகிப்போச்சு. யாருக்கு? பவுலுக்கு. ஆனால் பவுல் போகும்போது சொல்கிறாரு, வேண்டாம் இப்போ போகாதீங்க, போனால் என்ன ஆகும்? படகு மட்டும் இல்லை, படலில் இருக்கிற பொருளும் படகும் நம்ம எல்லாரும் என்ன ஆயிடுவோம்? மறிச்சிருவோம், போய் சேர மாட்டோம். ஹெட்டிங் என்ன? போய் சேர்ந்துருவோம். ஆனால் பவுல் என்ன சொல்கிறாரு? நீ போய் சேர மாட்டான், நம்ம யாருமே போய் சேர மாட்டோன்னு சொல்கிறாரு. ஆனால் யாருமே அவன் சொன்னதை கேட்கல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் கூட ஆண்டவர் சில காரியங்களை சொல்லியும் வேறு வழி இல்லாமல் அதை போய் செஞ்சுட்ருப்போம். ஆண்டவர் வான் பண்ணுவார், போகாத, போனால் பிரச்சனை வரும் அப்படின்ட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் வேறு வழி இல்லை, போகிற மாதிரி சுச்சுவேஷன் வருது. அப்போ கீழே பாருங்கள், அப்படி 11வது. ம் 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 ஹல்லேலூயா. அப்போ அட்வைஸ் வருது பவுல் மூலமாக. ஆனால் அவன் யாரையுமே என்ன நூற்றுக்கு அதிபதி யாரையுமே காது கொடுத்து கேட்கல. அவன் நம்பினது யாரா? கேப்டனை நம்பினா மாலுமீன். அவன் இந்த நேவிகேஷன் பண்ணுறான் பார்த்து, கப்பலில் ஓட்டிகிட்டு போகிறாரு பார்த்தியா, அவன் வெள்ளம் நம்புகிறாங்க. ஆனால் இவன் இத்தனை பேர் நம்புகிறான். ஆனால் பவுலை மட்டும் என்ன பண்ணல? நம்ப மாட்டோம்ல. அவன் கைதி பேச்சு நான் எது கேட்கணும்? ஹல்லேலூயா. நல்ல ஒரு தலைவர் வந்தால், ராஜன் பாபுவோட பேச்சு சொன்னால் நம்ம கேட்போம். சாதாரண ஒரு மனுஷன் கோகுல் வந்து சொன்னால் நீங்கள் கேட்பீங்களா? கேட்குறதுல தான் கிருபை இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது தகுதி பேஸ் பண்ணியில் ஆண்டவர் யார் மூலமாக எங்கே வேணாலும், கழுதை மூலமாக கூட ஆண்டவர் என்ன பண்ணுவார்? பேசுறதுக்கு ரெடியாக இருப்பார். ஐயோ, கழுது மூலம்லாம் ஆண்டவர் பேச மாட்டார். நீ காது கொடுத்து கேட்டீங்கன்னா யார் மூலமாக கத்தரவங்க கூட என்ன பண்ணுவார்? பேசுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவங்க என்ன பண்ணாங்க? இந்த நூற்றுக்கு அதிபதி சொன்னது எதுவுமே அவர் கேட்கல. பவுல் சொன்னது எதுவுமே கேட்கல. சூழ்நிலை எப்படி தான் இருக்குது? பிரச்சனை ஏன் தான் சூழ்நிலை எப்படி தான் இருக்குது? நம்ம என்ன நேரம் நல்லா இருக்குது, காலம் நல்லா இருக்குது, இப்போ போனால் கரெக்டாக இருக்கும். நேரத்தையும் காலத்தையும் பார்த்தீங்கன்னா சொதப்பிடுவேன். நேரத்தையும் காலத்தையும் பார்த்து நீ கிளம்புனீங்கன்னா சொதப்பிடுவேன். இங்கே அப்படி தான் இருக்குது. நேரம் காலம் சரி இருந்தால் போகலாம், நல்லா இருக்குன்னு சூழ்நிலை அப்படியே சூப்பராக இருக்குது. இங்கே கீழே படிச்சுன்னா உங்களுக்கு தெரியும், பாருங்கள். ஆ ஆ ம் 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 கீழே பாரு, தென்றல் மெதுவாக அங்கே அடிச்சுட்டு இருக்குது. அருமையான பிளேஸ். ம் ஹல்லேலூயா. நம்ம நினச்ச மாதிரியே சூழ்நிலை எப்படி ஆயிடுச்சு? அருமையாக இருக்கிற மாதிரி இருக்குது. கண்ணுக்கு அருமையாக இருக்குது, நல்ல இதமாக காட்டுருக்கு. இப்போ போகிற கரெக்டான நேரங்காலம் பார்த்து நீங்கள் கிளம்புனீங்கன்னா நடக்காது. கர்த்தரோட வார்த்தையை கேட்டு கிளம்பு, தப்பிச்சிருவேன். ஹல்லேலூயா. உலகத்தை பார்க்குறப்ப நேரங்காலம் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட்டாக நேரங்காலம் நல்லா இருக்க மாதிரியே இருக்கும். சூழ்நிலை நல்லா தான் இருக்குது, தென்றல் மாதிரி நல்லா. இப்போ படகு எடுத்து அந்த காலத்தில் இந்த பெரிய ஒரு அது என்னது பாய்மரம் இருக்குது, அது திறந்து விட்டால் நல்லா தென்றல் காற்று அடிக்கும், அருமையாக போகலாம். சூழ்நிலை நல்லா இருக்குது. ஆனால் ஆண்டவரோட சத்தம் இல்லாமல், ஆண்டவர் இல்லாமல் நீ தென்றல் எந்த தென்றலில் போனாலும் அது புயலாக மாறி. ஹல்லேலூயா. பார்க்கறதுக்கு தென்றல் மாதிரி இருக்கும், கடைசியில் என்னவா தான் போகுது? புயலாக தான் மாறப்போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கீழே அப்படியே வாசிங்க, கவனிச்சுட்டு வரீங்களா? கீழே. ம் ம் ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் தான் ஆச்சு கடலில் போய். அதுக்குள்ள சூழ்நிலை நல்லா இருந்த சூழ்நிலை என்னவாச்சு? நல்லா இருந்த மாதிரி தானே இருந்ததுங்க. திடீர்னு சூழ்நிலை என்ன ஆச்சு? பவுலோட சூழ்நிலை தலைகீழ மாறி போச்சு. நம்ம நினைப்போம், நான் சூழ்நிலை நல்லா இருக்குது, இப்போ இந்த முடிவு எடுத்தால் கரெக்டாக தான் இருக்கும். சூழ்நிலையை பார்த்து முடிவு எடுக்கிறது, ஆண்டோட கேட்டு முடிவு எடுக்கிறது இல்லை. ஆனால் கொஞ்சம் நேரத்துலேயே அந்த சூழ்நிலை என்னவா மாறிச்சு? ஆபத்தா மாறி போச்சு. ஹல்லேலூயா. திருப்பி அது வாசிங்க. அந்த கப்பல் அதில் அகப்பட்டு காற்றுக்கு எதிராக படினால் காற்றின் போக்கிலே வாழ்க்கை போகிற மாதிரி போதுங்க. வாழ்க்கை போதுங்க, அது மாதிரி ஆகிப்போச்சு. வாழ்க்கை என் கையில் இல்லை, நீ வாழ்க்கை என்னை கொண்டு போகுது. காற்றோட வழியாக அந்த படகு என்ன பண்ணுது? உங்கள் படகு, குடும்பங்கிற படகு, உன் தனிப்பட்ட வாழ்க்கைன்ற படகு உன் கையில் இல்லாமல், இயேசு கையில் இல்லாமல் இப்போ காற்றோட கையில் வந்துருச்சு. காற்று கொண்டு போகிற மாதிரியே வாழ்க்கை போகிற மாதிரி போகுதுங்க. அப்படி லைஃப் வாழ்க்கை அப்படி போகுதுங்க. ஏன் போகுது? காற்றுக்கு நீ விட்டு கொடுத்தனால, ஆண்ட சத்தத்தை கேட்காதனால காற்று போகிற பாதையிலே நீ போக வேண்டியதாக இருக்குது. ஹல்லேலூயா. உன் கையிலும் வாழ்க்கை இருக்கா? சம்டைம்ஸ் நீ ஏன்னா ஆண்டருக்கு சத்தம் கேட்டு கேட்காத மாதிரி இருந்து வேறு வழி இல்லை. நீ கேட்டிருந்தா கூட அந்த சூழ்நிலை என்ன பண்ணுறது? ஒன்று
காற்றோட இதுலேயே போகுது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஏதோ உங்க கூட பேசுகிற மாதிரி இருக்குதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தலைப்பு என்ன சொன்னேன்? நீ கண்டிப்பாக போய் சேர்ந்துரு. ஆனால் சூழ்நிலை எப்படி இருக்குது? போய் சேராத மாதிரியே இருக்குது. இன்னும் பிரச்சனை ஆகுது. சரி, எனக்கு தெரியாமல் உள்ளே வந்துட்டேன், பரவாயில்ல சொல்லலாம். தெரிஞ்சே இந்த பிரச்சனைக்குள்ளே வந்துட்டான் பவுலுக்கு தெரியும் இது போனால் பிரச்சனை ஆகுன்ட்டு. வேறு வழியில் சூழ்நிலைக்குள்ளே போயுமா நிலைமை இருக்குது. போனால் அங்கே பிரச்சனை ஆகுன்னு தெரியும். ஆனால் வேறு வழி சூழ்நிலைனால அங்கே போயிட்டேன். ஆனால் கத்த சித்தப்படி தான் போனேன், வேறு வழி இல்லை. போனவர் நிலைமை ஆகி போச்சு, பிரச்சனை ஆயிடுச்சு, காற்று வந்தாச்சு, அது பாட்டுக்கு போகுது. அப்படி பாருங்க கீழே அந்த 20 பாருங்க, 20 அப்படியே படி ஆ ஆ ஆ ஹல்லேலூயா. பல நாட்களாக அங்கே என்ன பண்ணியிருக்காங்க? சூரியனும் பார்க்கல, சந்திரனும் பார்க்கல, எதுவுமே பார்க்கல, இருட்டிலேயே என்ன பண்ணிட்டு இருக்குது? வாழ்க்கை ஓடுது. இயேசுவும் இல்லை படகுல, கூட துணைக்கும் ஆள் இல்லை, வாழ்க்கை ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. போகிற மாதிரி வாழ்க்கை போயிட்டே இருக்குது. ஹல்லேலூயா. கரையில் பார்க்கவே முடியல. இதை நான் உங்கள் கூட கம்பேர் பண்ணிவிட்டு உங்கள் வாழ்க்கையை வச்சு ஓட்டிட்டு கூட படகு, அந்த பவுலோட படகு மட்டும் கூட போகலை, உங்கள் படகு சேர்ந்து தான் அது கூட போயிட்டுருக்குது. ஹல்லேலூயா. ஐயப்பங்கிற படகும் கூட சேர்ந்து அப்படி தான் போயிட்டுருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காற்றில் ஆடிட்டு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. சம்டைம்ஸ் தெரியுது, சம்டைம்ஸ் தெரியல. புயல் வருது, அப்படி சிக்கி தவிச்சிட்டு பவுல் இருக்காரு. அப்போ தான் பவுலுக்கு ஒரு சத்தம் கேட்குது. அது கீழே அப்படி படிச்சுட்டு வந்தீங்கன்னா தெரியும். ம் 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 ஹல்லேலூயா. இப்போ பவுல் ஒரு போடுறாரு. நான் அப்போவே சொன்னேன்ல, நம்ம சான்ஸ் கிடைச்சா சொல்லுவோம்ல, பவுல் சொல்லி காட்டுறேன். நான் அப்போவே சொன்னேன்ல, நீ போகாமல் இருந்து கிளம்பாமல் இருந்திருந்தானே, கப்பலை நீ எடுக்காமல் இருந்து இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமா? நீ பேசாமல் அந்த துறைமுகத்திலேயே இருந்திருந்தா இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குமா? வராதில்ல. என் பேச்சு கேட்க வேணும். சரி, இருந்தாலும் பரவாயில்ல. கீழே ஆகிலும் ம் 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ பவுல் தைரியத்தை கொடுக்குறாரு. என்னது? வந்தாச்சு, பிரச்சனை மாட்டியாச்சு, ஓகே பரவாயில்ல, முடிஞ்சிட்டு பயப்படாதீங்க. கப்பலுக்கு கண்டிப்பாக சேதமாக போகுது, ஆனால் ஒரு உயிரும் கூட சேதமாக போகிறது இல்லை. ஹல்லேலூயா. கப்பலுக்கு கண்டிப்பாக சேதம் ஆகலாம், ஆனால் உங்கள் உயிருக்கு எதுக்குமே சேதமாக போகிறது இல்லை. ஹல்லேலூயா. சில நீங்கள் போகிற படகு கூட சேதம் ஆகலாம், ஆனால் உங்கள் உயிருக்கு கர்த்தர் பண்ணுறார். நீ போக வேண்டிய இடத்துல கர்த்தர் உன்னை போய் சேர்த்திடுவார். ஹல்லேலூயா. உன் உயிருக்கு டச் பண்ணுறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் இல்லை, ஆண்டரை தவிர. ஹல்லேலூயா. நீ போக வேண்டிய இடத்த ஆண்டரை போய் சேர்த்துருவா. அதனால் நீ கண்டிப்பாக போய் சேர்ந்துருவா. அதான் ஹெட்டிங். ஹல்லேலூயா. அங்கே வாக்கு அவர் அங்கே வந்து ப்ராமிஸ் கொடுக்குற பவுல் எப்படி கொடுக்குறாரு பாருங்க. என்னை ஆட்கொண்டவரும் ம் 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 ஹல்லேலூயா. ஒரு தூதனானவன், தூதனை வச்சு கர்த்தர் கூட என்ன பண்ண முடியும்? பேச முடியும். பவுல் கிட்ட ஒரு தூதன் வந்து பேசுறாரு. என்னாச்சு? நீ ராயனுக்கு முன்னாடி நிற்க வேண்டியிருக்கணும், உனக்கு வேலை இன்னும் நிறைய இருக்குப்பா, இந்த புயலுக்கெல்லாம் பாரு, நீ பயப்படாத, கண்டிப்பாக நீயும் உன் கூட இருக்க அத்தனை பேருமே தப்பிக்க போறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ பயப்படாத. நம்ம சபையை பார்த்து ஆண்ட சொல்ற, நீ பயப்படாத. நீ மட்டும் இல்லை, சபையில் இருக்க அத்தனை பேருமே சேர்ந்து என்ன பண்ண போகிறோம்? தப்பிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்டிப்பாக போய் சேர போகிறோம். நம்ம நினைக்கிற காரியங்கள் கண்டிப்பாக கண்ட போய் நடத்துவார். ஹல்லேலூயா. உன் விசுவாசப்படி ஆக கடவுது. ஹல்லேலூயா. பவுல் சொல்கிறார், நீ பயப்படாதீங்க. இத்தனை நாள் திட்டிகிட்டு இருந்த பவுல், நான் அப்பவே சொன்னேன்ல, எனக்கு பரவாயில்ல, போனது போட்டும், நடந்தது நடந்துருச்சு, இன்னி அடுத்தது என்ன பண்ணணும்? நம்ம சில டைம்ஸ் பண்ணுறக்கு தப்பு பண்ணியாச்சு, சூழ்நிலை அதுக்குள்ளே போயாச்சு, இன்னும் என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண வேண்டாம், இப்போ ஒப்பு கொடுங்க. இப்போ சூழ்நிலை தலைகளாக மாறும். ஆண்ட சத்தத்தை கேளுங்க, ஆண்டவருக்கு தைரியத்தை கொடுப்பாரு. தைரியம் கொடுக்கறதுனால சூழ்நிலை மாறதில்லை, உன் பார்க்குற பார்வை தான் மாறுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புயல் வரதாங்க செய்யும், காற்று அடிக்க தான் செய்யும், ஆனால் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தைரியத்தை கர்த்தர் என்ன பண்ண பவுலுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதே மாதிரி புயல் ஒருத்தனுக்கு வந்தது, இது யோனாக்கு. ஆனால் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தைரியம் இல்லை. கப்பல் இருக்கிறான், அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தைரியம் இல்லை.
ஆனால் அதே புயல் இவனுக்கு வருது, ஃபேஸ் பண்ணுறதுக்கு தைரியம் இருக்குது, மற்றவங்களை உற்சாகப்படுத்துகிறான். நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க? பயந்து நடுங்கி யோனா மூலம் கப்பலுக்கு அடியில் போய் இருக்க போகிறீங்களா, இல்லை எல்லாத்துக்கும் தைரியம் சொல்லி கப்பலுக்கு முன்னே மேலே வந்து பவுலை போட்டு நிற்க போகிறீங்களா? ஹல்லேலூயா. பிரச்சனை ரெண்டு பேத்துக்கும் வந்ததுங்க. கர்த்தர் சத்தத்தை கேட்காதவனுக்கு பிரச்சனை வருது, கர்த்தர் சத்தத்தை கேட்டவனுக்கு பிரச்சனை தான் வருது. அப்புறம் புயலுங்கிறது வசனத்தை கேட்டு நடந்தவனுக்கும் புயல் வருது, வசனத்தை கேட்டு நடக்காதவங்களுக்கும் புயல் வருது. ஆனால் அதை ஃபேஸ் பண்ணுற தைரியத்தை கொடுக்கறது ஆண்டவர் வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடதானே? பவுலுக்கு பிரச்சனை, யோனாக்கும் பிரச்சனை. இவன் ஆண்ட சத்தத்தை கேட்டு ஆண்டபடியே நடக்கிறான், இவன் ஆண்டபடி சத்தத்தை கேட்காம கப்பலுக்கு அடியில் போகிறான். ஆனால் அது ஹேண்டில் பண்ணுற விதம், இவன் எல்லாருக்கும் பயத்தை உண்டாக்கிட்டான், யார்? யோனா. ஆனால் இவன் எல்லாத்துக்கும் தைரியத்தை உண்டாக்குறான். ஆண்டவரும் கூட இருக்காரு, என் ஆண்டவர் உன்னை நடத்துவார், கண்டிப்பாக போய் சேரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம படகு போய் சேருமா? நீங்கள் யோனாவாக இருக்க போகிறீங்களா, பவுலாக இருக்க போகிறீங்களா? நீங்கள் உங்களை தைரியப்படுத்தணும், உங்கள் கூட இருக்கவங்களையும் என்ன பண்ணணும்? தைரியப்படுத்தணும். ஹல்லேலூயா. சூழ்நிலை வருங்க, புயல் வரும். புயல் வரலன்னு சொல்லி ரெண்டு பேத்துக்குமே புயல் வருது. ஆனால் நீ எப்படி அதை ஹேண்டில் பண்ண போகிற, நீ எப்படி அதை பார்க்க போகிற? ஹல்லேலூயா. கீழே படிங்க அப்படி. ம் 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 ஹல்லேலூயா. ஆகினும் நான் ஒரு தீவில் நம்ம போய் என்ன பண்ண போகிறோம்? கண்டிப்பாக சேர்ந்துருவோம். பட் போகிற வழி கரடு மேடாக இருக்க போகுது. ஒரு இடத்துல போய் சேருவோம் இல்லை, அந்த இடத்துல போய் விழ போகிறோம். ஹல்லேலூயா. போய் சேர்றதுக்கும் போய் விழறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. சேர்றது என்னென்னா பாதுகாத்து பக்குவமாக போய் சேர்றது. ஆனால் போய் விழுக போகிறது என்ன அர்த்தம்னா தப்பி தவறி எப்படியோ போய் சேர்ந்துடும் கண்டிப்பாக. ஹல்லேலூயா. ஆனால் என்ன தெரியுமா? நீ கண்டிப்பாக போய் அதை தலைப்பு, நீ கண்டிப்பாக போய் அது படகு இருக்குதோ இல்லையோ, நீ கண்டிப்பாக போய் சேர்ந்துருவு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு இருக்கு தேவைக்கு நீ எதுவுமே இல்லைன்னா பரவாயில்ல, கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம தேவையான காரியங்கள் கண்டிப்பாக கர்த்தர் கொண்டு போய் சேர்ப்பாரு. நீ அதை பார்ப்ப, அது உனக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. கீழே அப்படி 33 வசனம் அப்படி வா. ம் 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 ஹல்லேலூயா. இவ்வளோ நாள் ஃபாஸ்டிங் பயத்து கவலையோடு இருக்கீங்களே, சாப்பிடாமல் இருக்கீங்களே, துக்கத்தோடு இருக்கீங்களே, தைரியமாக இருங்க. நல்லா இருக்கிற சாப்பிட்டு தைரியமாக இருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் கூட சொல்கிறாரு, உங்கள்கிட்ட இருக்கிற சாப்பிட்டு தைரியமாக இரு. புயல் வரட்டு பரவாயில்ல, நீ இருக்கிற சாப்பிட்டு என்ன பண்ணு? தைரியமாக இரு, மற்றவங்களை உற்சாகப்படுத்து. அது போதும் ஒன்று கடந்து போகிறக்கு. ஹல்லேலூயா. நீ ஆண்ட சொல்கிறாரு, நம்ம என்ன பண்ண பட்னியில் சாப்பிடவே துக்கம் வந்துச்சு, என்ன பண்ண நம்ம சாப்பிட்றக்கே தோண கவலையில் அப்படி முழுங்கி இருப்போம். ஆண்ட சொல்கிறார், சாப்பிட்டு என்ன பண்ணு? திடமாக இருங்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. பி ஸ்ட்ராங், கவலைப்படாத, தைரியமாக இரு, ஒன்றும் நடக்க போகிறதில்ல, நீ தைரியமாக இரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரச்சனை மத்தியில் கர்த்தருக்கு நன்றி சொல்லி அப்பத்தை எடுத்து பிட்டு அவனும் சாப்பிட்றான். ஹல்லேலூயா. மற்றவங்களுக்கு கொடுக்குறான். ஹல்லேலூயா. இது யாருனாலும் செய்ய முடியும். பிரச்சனை மத்தியில் சாப்பிட்றதே பெரிய விஷயம். ஆனால் கர்த்தருக்கு நன்றி சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. பிரச்சனையில் எப்படிங்க நன்றி சொல்ல முடியும்? பவுல் சொல்கிறாரு, பரவாயில்ல, தேங்க்யூ லார்ட், நீங்கள் என்னை போய் சேர்த்துருவீங்க, தேங்க்யூ லார்ட், என்னை போய் காப்பாற்றுவீங்க, தேங்க்யூ லார்ட், நீங்கள் செய்ய போகிறீங்க, நான் பார்க்க போகிறேன். கர்த்தருக்கு நன்றி சொல்லி அப்பத்தை பிட்டு அவனும் மற்றவங்களும் அதை என்ன பண்ணாங்க? நல்லா இருக்குமா கர்த்தருக்கு நன்றி சொல்கிறது சூப்பர். ஆனால் சூழ்நிலை மோசமாக இருக்குமா கர்த்தருக்கு நன்றி சொல்ல முடியுமா? நன்றி சொல்கிறார் பவுல். ஹல்லேலூயா. உங்கள் சூழ்நிலை எவ்வளோ மோசமாக போகட்டும், கர்த்தர் என்ன பண்ணுவார்? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? நன்றி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. கண்டிப்பாக கர்த்தர் உங்களை போய் திரும்ப அந்த ப்ராஃபட்டிக்கே நீங்கள் வர்றது தெரியுமா? கண்டிப்பாக ஆண்டவனை போய் சேர்த்திடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கீழே போய் படிங்க அப்படியே. ஆ 276 மொத்தம் எத்தனை பேர் இருந்திருக்காங்க? 226 76 பேர். ம் ஆ ம் 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 ம்
ஹல்லேலூயா. எல்லாம் சாப்பிட்டு திடமனமாக இருக்காங்க. திடீர்னு பார்த்தா என்ன தெரியுது? துறைமுகம் தெரியுது. ஆனால் என்ன இருக்குது? ரொம்ப கரை போய் சேரல, ரொம்ப தூரமாக இருக்குது. இப்போ அலை என்ன பண்ண, அந்த துறைமுகம் தெரியறதுனால அலை நிற்கலை, அலை அடிச்சுட்டு தான் இருக்குது. பிரச்சனை இருந்துட்டு தான், பயங்கர புயல் வருது, இருட்டாக இருக்குது, எல்லாம் இருக்குதுன்னு செய்யுது. ஆனால் கொஞ்சோண்டு கையளவுக்கு மேகம் மாதிரி கையளவுக்கு லைட்டாக ஒரு இடம் தெரியுது, துறைமுகம் தெரியுது. ஒரு சின்னதாக ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வர மாதிரி விசுவாசம் வருது. ஆனால் இது இன்னும் அவங்க என்ன போய் சேரலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க என்ன கீழே பார்த்தா என்ன நடக்குன்னா, அங்கே இந்த ஆங்கருக்கு என்ன சொல்லுவாங்க, நங்கூரம் போடுவாங்க. பவுல் சொல்லுவான், நங்கூரம் போட்டுறாத, நங்கூரம் போட்டானா கப்பலே உடஞ்சி போயிடும், நம்ம தப்பிக்க முடியாது. ஆனால் நான் சொல்லும் போது பண்ணி எல்லாரும் அப்படியே இருந்து சோத்திரம் பண்ணி பிட்டுட்டு அப்படியே வெயிட் பண்ணுவோம். அப்படி கீழே அப்படியே வாசிங்க அப்படியே. ம் தட்ட வைத்தார்கள். திடீர்னு என்ன ஆகுது? இப்போ நீ பாதுகாப்பாக இருக்கிற நினைக்கிற உன் கப்பல் மெதுவாக என்ன ஆகுது? அந்த வர 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 உடையுது. நீ தரையை பார்க்குற, ஆனால் தரையை நெருங்க 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 உன் கப்பல் உடஞ்சிட்டே வருது. ஹல்லேலூயா. நம்ம என்ன ஆண்டு கப்பலோடு போய் என்ன சேர்த்துனா, துறைமுகத்தில் சேர்த்துனா பரவாயில்லன்னு நினைப்போம். அப்போ ஆண்டு என்ன பண்ணுற, கரையை பார்த்த உடனே இப்போ கப்பலை உடைக்க ஆரம்பிக்கிற ஆண்டவர். கப்பல் எப்படிங்க, கப்பல் எதுக்கு உடைய, என் குடும்பத்தை எதுக்கு உடைக்கிறாரு? உன் தனிப்பட்ட வாழ்க்கை எது? உன்னை உடைச்சாதான் ஆண்டவர் உன்னை ரெடி பண்ண முடியும், உருவாக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில டைம் உனக்கு அக்கறைக்கு அப்படியே கொண்டு போய் சேர்ப்பார், சில டைம் உனக்கு உடச்சி கொண்டு போவார் ஆண்டவர். ஆனால் நீ போய் சேர்ந்துருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கீழே அப்படி பாசிங்க அப்படியே. இப்போ என்னாச்சு தெரியுமா? அத்தனை 276 பேர் இருக்காங்களே, அத்தனை பேர் ஜெயிலுக்கு எழுதிக்க, பவுலும் இன்க்ளூடு. சரி, இவங்க எல்லாத்தையும் கொண்டுறலாம்னு சொல்லி யார் முடிவு பண்ணுறா? இந்த போலீஸ் எல்லாம் முடிவு பண்ணுறாங்க. ஏன்னா தப்பிச்சு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொண்டுறலாம், தண்ணியில் குதிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கொண்டுறலாம்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. அப்போது என்ன, கர்த்தர் பவுலுக்கு ஒரு ஃபேவர், அந்த பிரச்சனை மத்தியிலும் கர்த்தர் பவுலுக்கு ஒரு ஃபேவர் கொண்டு வர்றாரு பாருங்க. போதும், நிறுத்துங்க. இது வரைக்கும் காலையிலேருந்து அந்த கொஞ்சம் முன்னாடி வசனம் பார்க்கும்போது 100க்கு பதி அவனுக்கு எதிராகவே இருந்தார். அவன் சொன்ன பேச்சு அந்த பவுல் சொன்ன பேச்சு 100 பதி கேட்கவே இல்லை. ஆனால் இதெல்லாம் சம்பவம் பார்த்தக்கப்புறம் 100க்கு அதிபதிக்கு பவுல் மேலே ஒரு இறக்க வர ஆரம்பிக்குது. இத்தனை நாள் உனக்கு எதிராக இருந்தவன் உனக்கு எதிராக ஃபேவர் செய்ய ஆரம்பிக்கிறான். ஹல்லேலூயா. நமக்கு எதிராக இருந்தவங்க, நமக்கு எதிராக பேசினவங்க, நமக்கு உதவி செய்யாதவங்க, திடீர்னு ஒரு நாள் ஆண்டவர் அந்த என்ன பண்ணுறாரு, உனக்காக இறங்கி மொத்த கப்பலையும் காப்பாற்றுற, பவுலை காப்பாற்றுறதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு முடிவு எடுக்கிறார். நீ யாரையுமே கொன்றாத. எதுக்கு அவர் சொல்கிறாரு? பவுலை காப்பாற்றுறதுக்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு இத்தனை நாள் எதிரியாக இருக்கிற சில பேர் நினச்சிட்டு இருப்போம், ஒரு சூழல் மோசம், ஆனால் அவரே அவங்கள வச்சு ஆண்டவர் இப்போ அவங்க ஃபேவராக கற்றுக்கொண்டு மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா? ஹல்லேலூயா. திரும்பி அந்த வசனம் படிக்க. 100க்கு அதிபதி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரையில் போய் சேர்ந்தாங்களா? எப்படி சேர்ந்தாங்க? கப்பல் இருந்தது. கடலில் போய் சேரும்போது, அவங்க அக்கறைக்கு போய் சேரும்போது கப்பல் இல்லை. அப்போ எப்படி போய் சேர்ந்தாங்க? ஹல்லேலூயா. இங்கே தான் சூப்பரான ஒரு ரகசியம் இருக்குது. 3 காரியம் அங்கே நடக்குது. நீந்துறவங்க நீந்தட்டும், கப்பலில் உடஞ்ச பகுதி இருக்கு, சின்ன பீஸ் இருக்குல்ல, அந்த பீஸ் போதும் உன் அக்கறை கொண்டு போகிறக்கு. கப்பல் தேவையில்லை உன் அக்கறை கொண்டு போகிறக்கு. கப்பலில் உன் உடஞ்ச கப்பல் இந்த சின்ன பீஸ் போதும் உன்னை அக்கறை கொண்டு போகிறாங்க. அப்படி தான் போட்டிருக்கு, படிங்க அது. மற்றவர் சிலர் ஃபர்ஸ்ட் மேலே நீந்திரவர்கள் முந்தி கடலில் விழுந்து கரையேறவும், பலைகள் மேலும் அந்த பீஸ் கப்பல் துண்டுகள் மேலும். ஹல்லேலூயா. அக்கறை போக்குற கப்பல் தேவையில்லை. உனக்கு ஒரு சின்ன பீஸ் இருந்தால், உடஞ்சி போன கப்பல் இருந்து ஒரு சின்ன பீஸ் இருந்தால் போதும், கர்த்தர் உன்னை அக்கறை போய் சேர்த்திடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம கப்பல் எதிர்பார்த்துட்டு இருக்கோம், ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீந்திரவன் நீந்தட்டும்,
விசுவாசம் இருக்கணும், விசுவாசம் இறங்கட்டும், உனக்கு விசுவாசம் கம்மியாக இருக்க இருந்தாலும் பரவாயில்ல, உன்னோட இருக்கிற பீஸே போதும். சூப்பர். இங்கிலீஷில் ஒரு நல்ல ஒரு வார்த்தை இருக்குதுன்னு தெரியுமா? PIEC, பீஸ், கிவ் யூ பீஸ். அதாவது எப்படி சொல்கிறது, பீஸுங்கிற நல்ல சிக்கன் பீஸ் கொடுக்குறோம்ல, அந்த பீஸே உனக்கு ஒரு பீஸ் சமாதானத்தை கொடுக்குங்கிறாரு. ஹல்லேலூயா. ஒரு சின்ன பீஸ் போதும் உனக்கு ஒரு பீஸை கொடுக்குறதுக்கு, சமாதானத்தை கொடுக்குறது. புரியுதா? இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு பீஸ், எ ஸ்மால் பீஸ் கிவ் யூ எ பீஸ், சமாதானம் கொடுக்கு. சின்ன துண்டு போதும் உன்னை போய் சேர்த்துருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரிய துண்டுலாம் தேவையில்லைங்க, இருக்கிற துண்டு போதும். கர்த்தர் உன்னையும் உன் கூட இருக்க அத்தனை பேர், சரி அவன் மட்டும் தப்பிச்சானா, உன் குடும்பம் தப்பிக்கும், நம்ம சபையும் சேர்ந்து தப்பிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது நீ பயப்படாதே, நீ கண்டிப்பாக போய் சேர்ந்துறன்னு உண்மையாயிருச்சா? வாக்குத்தத்தம் உண்மையாயிருச்சா? வாக்குத்தத்தம் வந்தனால புயல் ஓஞ்சுதா? ஓயல. ஆனால் கர்த்தர் சேர்த்துனாரா? சேர்த்துனார். ஹல்லேலூயா. நம்ம போயிட்டுருக்க பாதைகள் கண்டிப்பாக கர்த்தர் கண்டு போய் நம்ம என்ன பண்ணுவார்? சேர்த்துருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதெல்லாம் பயப்படணுமா? பயப்பட வேண்டாமா? நீங்கள் யாரை போல இருக்க போகிறீங்க? யோனா போல இருக்க போகிறீங்களா? பவுல போல இருக்க போகிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதே படகு வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அந்த மத்தேயு 14 அதிகாரம், ரீபாபா ஷகராமா, மத்தேயு 14வது அதிகாரம் 14 வாசிப்போம். 14. ம் 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 போதும். இப்போ ஒரு இது ஒரு சம்பவத்தை பேசுவோம். இப்போ என்ன இந்த இடத்துல என்ன அது, இயேசுவோட மெசேஜ் கேட்கறதுக்கு 1000 பேர் வந்திருக்காங்க, 1000 பேர் மக்கள் வந்திருக்காங்க. மெசேஜ் முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆச்சு, எல்லாருமே என்ன ஆச்சு, பசியோடு இருக்கிறாங்க. இயேசு என்ன தெரியுமா, நீ போகும்போது வெறுங்கையை ஒன்றை, நீ போய் அக்கறைக்கு போய் சேரும்போது நீ வெறுங்கையை உன்னை அனுப்ப போகிறதில்ல ஆண்டவர், உன்னை நிரப்பிட்டு தான் கர்த்தர் உன்னை அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா. நீ இயேசுக்கிட்ட வரும்போது வெறுங்கையை வந்த, ஆனால் திரும்பி போகும்போது திருப்தியோட தான் திரும்பி போகிற. ஹல்லேலூயா. இயேசுக்கிட்ட வரும்போது வெறுங்கையா வந்த, ஆனால் இயேசுக்கிட்ட நீ விட்டு போகும்போது நீ திருப்தியோட திரும்பி போகிற. யாருமே வெறுங்கையா ஆண்டவருக்கு அனுப்பவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாப்பிட்டு 12 கூட மிச்சம் எடுத்து தான் ஆண்டவர் அனுப்புகிறாங்க. ஹல்லேலூயா, கரெக்டு தானே? மக்கள் எல்லாம் சாப்பிட்டு அந்த சீஷர்மார்களுக்கு 12 பேருக்கு ஆண்டவர் 12 கூடையும் கொடுத்து தான் ஆண்டவர் அனுப்புகிறார். இங்கே தான் ஒரு சம்பவம் நடக்குது. அது எங்கே, அந்த வசனம் எங்கே இருக்குது பாருங்க. அது 12 கூட எடுத்து அனுப்புகிறாங்க அப்படின்ட்டு. அது எங்கே இருந்து பாசிக்காங்க? 20. அப்படி கீழே வாங்க. இருந்தாருங்க. கீழே வாசிங்க அப்படி. ஹல்லேலூயா. திரும்பி அதே பிரச்சனை நடக்குது. என்ன நடக்குது தெரியுமா? எல்லாம் சாப்பிட்டாச்சு, திருப்தி அடைந்தாங்க, 12 கூடையும் எடுத்தாச்சு. எடுத்துக்கப்புறம் இயேசு என்ன பண்ணுறாரு, சீஷர்களை சொல்லி, நீ படகுல ஏறி அக்கறைக்கு போங்க. ஆனால் இயேசு ஏறலை. சில டைம் என்ன பண்ணுவார், கப்பல் படகுல ஏற்றிட்டு உன்னை அனுப்பிச்சிடுவார். ஏன்னா இப்போ விசுவாசத்தை பார்த்துருக்கீல்ல, அப்பத்தனை மல்டிப்ளை பண்ணதை, அப்பத்தனை உருவாக்க நீ பார்த்துருக்கீல்ல. அப்போ நீ என்ன வந்தாலும் இயேசுக்கு தெரியும் உள்ளே போனால் பிரச்சனை நடக்கும். ஆனாலும் இயேசு அனுப்பிச்சிட்டார் உள்ள. ஹல்லேலூயா. உன்னை தனியாக ஆண்டவர் எதுக்கு அனுப்புகிறாருன்னா, பிரச்சனை வரும்னு தெரியும். நீ அது தைரியமாக இருந்து உன் விசுவாசத்தை காட்டுறதுக்கு தான் கத்த என்ன பண்ணுறாரு, கப்பலில் அந்த படகு என்ன பண்ணுறாரு, நடுக்கடையில் போய் சேருது. ஆனால் சேர்ந்தோன்னே அந்த கப்பல் என்ன ஆகுது, காற்றும் கடலும் அடிக்க ஆரம்பிக்குது. ஆனால் எனக்கு ஆண்டவர் பேசினது என்ன தெரியுமா இருங்க, ஆண்டவர் 12 பேர்த்த வெறுமையாக அனுப்பலை, 12 கூடையும் கப்பலில் வச்சு தான் அனுப்புகிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. நீ கடலில் போவ, காற்று புயல் அடிக்கும், பசியில் தவிப்ப, உனக்கு தேவையான போஷம் உன் கப்பலுக்குள்ளேயே கத்தர் வச்சிருக்கார் 12 கூட. அப்படி தானே?
12 கூட மிச்சம் இருக்குல்ல, அப்போ மிச்சத்தை அங்கேயே வச்சுட்டு போயிருப்பாங்களா? அக்கறைக்கு என்ன பண்ணியிருப்பாங்க? அந்த 12 கூடையும் என்ன பண்ணியிருக்கும்? எங்கே இருந்திருக்கும்? அந்த கப்பலில் தான் இருந்திருக்கும். உன் கப்பல் காற்று அடிக்கும்போது உனக்கு தேவையான போஷிப்பு, உன் குடும்பத்துக்கு தேவையான போஷிப்பு உன் கப்பலுக்குள்ளேயே கர்த்தர் வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. பவுல் சாகும்போது அந்த புயல் அடிக்கும்போது அவங்களுக்கு தேவையான போஷிப்பு அந்த கப்பலுக்குள்ளேயே தான் இருந்தது. அவங்க தேடி எங்கேயுமே போகல. உனக்கு தேவையான போஷிப்பு உன் கப்பலுக்குள்ளேயே தான் இருக்குது, வேற எங்கேயுமே இல்லை. ஹல்லேலூயா. அதை கரையில் இல்லை, மற்றவங்க கொடுக்க வேண்டியதில்லை. உன் கப்பலுக்குள்ளே உனக்கு குடும்பத்துக்கு இந்த சபைக்கு தேவையானது இதுக்குள்ளேயே தான் இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்டிப்பாக இருள் அடிக்க போகுது, கண்டிப்பாக நீ சூரியன் பார்க்க போகிறதில்ல, கண்டிப்பாக நீ நட்சத்திரங்களை பார்க்க போகிறதில்ல. ஆனால் அந்த இக்கட்டான நேரத்தில் நீ தைரியமாக இருக்கிறது, சாப்பிட்டு திடமனோடு இருக்கிறதுக்காக உனக்கு தேவையான அப்பத்தை கர்த்தர் எதுக்குள்ளே வச்சிருக்காரு? என் படகில் வைத்திருக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. உன் படகுலேயே உனக்கு ஆசீர்வாதம் இருக்குது. நீ பட்னியோடு இருக்க போதில்ல, இருக்கிறது அந்த கொஞ்சம் போதும் உனக்கு திருப்தி. அந்த பிரச்சனையிலேருந்து திருப்தி வெளியில் வர வரைக்கும் அந்த அப்போ உனக்கு போதும். புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்? நீ கண்டிப்பாக போய் சேருவேன். அந்த போய் சேரும்போது வரைக்கும் இந்த அப்பவும் திராட்சை ரசம் இந்த மீன் உன்னை என்ன பண்ணும்? காப்பாற்றும். ஹல்லேலூயா. அந்த அப்பவும் மீனுங்கிறது இப்போ நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் ஏதோ சில காரியங்கள் வச்சிருப்பார், அது போதும் உன்னை நடத்தி கொண்டு போகிறதுக்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்டிப்பாக போய் சேர்ந்தாங்களா? ஆனால் இயேசு இப்போ என்னென்ன, இவங்க பயந்துட்டாங்கன்னு தெரிஞ்சோடனே நல்லவர் அவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? அவர் அப்படியே மெதுவாக கடலில் என்ன பண்ணுறாரு? நடந்து வராரு. இயேசுவை பார்த்தோன்னே பயந்துட்டாங்க, இது என்ன ஆவியோ பேயோ அப்படின்னு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சம்டைம்ஸ் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்ய வந்தாலே நமக்கு பயந்துருவோம். இது ஆண்டவர் செய்கிறாரா, பிசாசு செய்கிறாரா, விசுவாசம் இல்லாமல் போயிடுது. சம்டைம்ஸ் ஆண்டவர் நீ நினைக்கவே முடியாத ஒரு சம்பவம் அங்கே நடக்குது, திடீர்னு யாரும் நம்பவே முடியல. ஆண்டவர் செய்ய ஒரு பிசாசாக இருக்குமோ, ஆண்டவர் சொல்லியிருக்கோம் இல்லை, பயந்து ஒருவேளை பிசாசாக இருக்குமோ, இவ்வளோலாம் செய்ய முடியுமா, ஒரு இதில் கொடுத்து அதை மாட்ட வச்சுருவாரோ. ஹல்லேலூயா. திடமடனாரு, விசுவாசம் உள்ளவனாரு. அப்போது நீ பார்க்குற பார்வை கரெக்டாக இருக்குது, அது யார் அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. வசனத்தில் ஊறி நிறைஞ்சிருக்கும்போது வரவர் இயேசுவா பிசாசம் உனக்கு தெரிஞ்சு போயிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தில் கம்மியாகும் போது தான் உனக்கு பலன் குறைவு ஜாஸ்தியாக. வசனத்தை நிறைய நிறைய உங்களுக்கு விசுவாசம் என்ன ஆகும்? வளர ஆரம்பிக்கும். அப்போ கீழே பாருங்க அந்த அதை ம் 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 ஆவேசம்னா பிசாசுன்னு வச்சுக்கோங்க. அதான் ம் ம் ஹல்லேலூயா. உடனே இயேசு என்ன சொல்கிறாரு தெரியுமா? பயப்படாத, கவலைப்படாத. அங்கே தூதன் பவுலுக்கு சொன்னார், பயப்படாத, கவலைப்படாத, திடன்மாரு, நீ கண்டிப்பாக போய் சேர்ந்துருவேன். இங்கே இயேசுவே சொல்கிறார், டேரெக்டாக சொல்கிறாரு. அங்கே இயேசு தூதனை வச்சு சொன்னார், இங்கே என்ன பண்ண இயேசு டேரெக்டாகவே இங்கே சொல்கிறாரு, தைரியமாரு, நான் தான், கவலைப்படாத. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இயேசு நம்மளை பார்த்து சொல்கிறாரு, தைரியமாரு, கவலைப்படாத. நீ போகிற சூழ்நிலை எனக்கு தெரியும், தைரியமாரு, கவலைப்படாத, கண்டிப்பாக நீ போய் சேர்ந்துருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கீழே ம் 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்குறது என்ன தெரியுமா? இதுதான், அற்ப விசுவாசியே, நீ ஏன் சந்தேகப்படுகிறாய்? ஏன் நீ பயப்படுற? உன் கப்பலில் நான் இருக்கேன்னு தெரியுமில்ல, நீ போயிடுவேன், நான் தானே உனக்கு சொன்னேன் நீ போயிடுவேன்ட்டு, நீ ஏன் பயப்படுற? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை சொல்கிறார், நீ ஏன் பயப்படுற? நீ கண்டிப்பாக போய் சேர்ந்துருவ. அற்ப விசுவாசி, பயப்படாத, நான் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் எதுக்கு சொன்னால் பேதுரு அது நடக்காது. இயேசு நடந்தார், இயேசுக்கு அப்புறம் நடந்தது யார்? பேதுரு தான், இந்த கடல் மேலே. அப்போ அவ்வளோ நம்ம அன்னைக்கெல்லாம் பயங்கர எனக்கு விசுவாசம் இருந்ததுங்க. இப்போ எனக்கு ஏங்க விசுவாசமே? அன்னைக்கு செஞ்ச முடிஞ்ச அற்புதம் ஜெபம் இப்போ ஏன் செய்ய முடியலன்னா, அற்ப விசுவாசம் உனக்கு கம்மியாகி போச்சு. அற்ப விசுவாசியே ஏன் கலங்கிறாய்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறார் தெரியுமா? விசுவாசம் உள்ளவனா இரு. எந்த காரியத்துக்குள்ளும் என்ன பண்ணு? விசுவாசம் இல்லைன்னா என்ன ஆகும்? நீ முழுக ஆரம்பிப்ப. ஆனாலும் திடன்கோள் அவர் என்ன பண்ணுறாரு? உன் கையை பிடித்து கர்த்தர் என்ன பண்ணுறாரு? உன்னை
தூக்குறார். அந்த வசந்த பாருங்க அப்படியே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது வரைக்கும் புயல் அடிச்சுட்டே தான் இருக்குது. நான் தான் சொல்கிறேன், நீ விசுவாசம் ஜெபிச்சாலும் புயல் வரும், நீ ஜெபிக்கலினாலும் புயல் வரும். நீ பார்க்குற பார்வை தான் ஆண்டவனை மாற்ற போகிறாரு. ஹல்லேலூயா. நீ தைரியமாக அதை பார்க்க போறியா, இல்லை சோர்ந்து கலங்கி அவ்விசுவாசமாக இருக்க போறியா? விசுவாசமுள்ள உள்ளவனாரு கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. கண்டிப்பாக நீங்கள் அக்கறை போய் சேருவீங்களா? ஹல்லேலூயா. நீங்கள் நினைக்கிற காரியம் கண்டிப்பாக நடக்குமா? எனக்கு விசுவாசமே இல்லைங்க. அது பைபிள் ஒரு சம்பவம் இருக்குது. ஒரு அப்பா வந்து ஒரு மகனை வந்து இயேசு கடை கொண்டு வருவாங்க. பிசாசு பிடிச்சிருக்கும். அப்போ இயேசு என்ன பண்ணுவார், சீஷர்களை பார்த்து, நீங்கள் சுகமாக்க வேண்டியது தானே, ஏன் சுகமாக்க உங்களால் முடியல, அற்ப விசுவாசிகளே அப்படி சொல்லிட்டு திட்டுவார் ஆண்டவர் சீஷர்களை பார்த்து. அப்பா கடை கேட்பார், என்னப்பா நீ விசுவாசிக்கிறேன்னு கேட்கும்போது அவங்க அப்பா என்ன தான் சொல்லுவார், அப்பா நான் விசுவாசிக்கிறேன், ஆனாலும் என்னோட அவ்விசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க. அப்போ நம்ம எல்லாருமே விசுவாசிக்கிறோம், அந்த உள்ள என்னத்தையுமே கலந்துருக்குது. அந்த அவ்விசுவாசம் அது நடக்காது, நான் போக மாட்டேன், நான் சேர மாட்டேன், என்னால் முடியாதுன்னு சொல்லி அந்த அவ்விசுவாசம் கலந்துருக்கனால தான் நம்மளால் தடை இருந்துகிட்டே இருக்கு. நம்ம எல்லாருமே விசுவாசிக்கிறோங்க, நம்ம எல்லாருமே விசுவாசிக்கிறோம். ஆனால் என்ன நமக்கு உள்ள என்னத்தை கலந்துருக்குது, அந்த அவ்விசுவாசம். அந்த அவ்விசுவாசம் எடுத்து போடுறாருங்க. ஆண்டவரே அப்போ என்னத்தை அங்கே அப்பா சொல்கிறாரு, ஆண்டவர் இந்த அவ்விசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்னால் ஆனால் உடனே அற்புதம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஹல்லேலூயா. நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், உனக்கு விசுவாசம் இல்லைன்னா பரவாயில்ல, விசுவாசம் அவ்விசுவாசம் கலந்துருந்தாலும் பரவாயில்ல, நீ செய்ய வேண்டிய ஒரே காரியம்தான், ஆண்டவரே என் அவ்விசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்னால் உடனே அற்புதம் நடக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்டிப்பாக அவ்விசுவாசம் நீ விசுவாசம் உள்ளவனா மாறி அக்கறைக்கு போய் சேருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாதி தூரம் யோனாவாக இருந்தாலும் அதுக்கப்புறம் நீ என்ன பவுலாக மாற போகிற. இது வரைக்கும் நீ யோனாவாக இருந்தால் கூட இனிமேல் நீ என்னவா மாற போகிற, பவுலா மாதிரி உன்னையும் தைரியப்படுத்தி உன் கூட இருக்கணும் என்ன பண்ண போகிற, தைரியப்படுத்த போகிற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அக்கறை போய் சேருவோமா? இது இன்னொரு சம்பவம் ஆண்டவர் காமிக்கிறேன். படகு வச்சு யோனா என்ன ஆகுதுங்க, படகு தான் இங்கெல்லாம் படகு, அது பேலை, அது பேலை. அவங்களுக்கு தேவையான போஷிப்பு எல்லாமே, இருள் வெளியில் பயங்கர மழை, பயங்கர புயல், காற்று மழை பயங்கரமாக இருக்குது. ஆனால் அவங்களுக்கு தேவையான போஷிப்பு எங்கே தேவை வச்சுருக்காரு, அந்த பேழைக்குள்ளேயே தான் வச்சுருக்காரு. ஹல்லேலூயா. உன்னோட குடும்பம் படகுனா இந்த சபை தான் உன்னோட பேழை. ஹல்லேலூயா. உன் குடும்பம் படகுனா இந்த சபை தான் உன்னோட பேழை. பேழைக்குள்ளே வந்தவன் எவனும் ஒன்றும் ஆக போகிறது இல்லை. ஹல்லேலூயா. வெளியில் இருள் அடிக்கும், வெளியில் பிரச்சனை நடக்கும், வெளியில் என்ன வேணால் நடக்கட்டும், ஆனால் உனக்கு தேவையான போஷிப்பு உன் பேழைக்குள்ள, சபைங்கிற பேழைக்குள்ளே கண்டிப்பாக கணக்கு கொடுத்துட்டே வருவார். நீ அக்கறைக்கு போய் சேர்ந்துருவேன், நீ கண்டிப்பாக போய் சேர்ந்துருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? யாரெல்லாம் ஆண்டவன் கூட பேசுகிறான்னு நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. கண்டிப்பாக பவுலை போல விசுவாசத்தோட, நோவா போல விசுவாசத்தோட அக்கறைக்கு நம்ம போய் கர்த்தர் சேர்த்துவார். ஹல்லேலூயா. ஒன்றே ஒன்று தான், சிம்பிள். தைரியமாக விசுவாசம் உள்ளவனா சாப்பிட்டுட்டு திருப்தியார் போதும், நீ ஒன்றும் செய்யாத. உன்கிட்ட இருக்கிற சின்ன பீஸு போதும், உங்ககிட்ட இருக்கிற சின்ன பீஸு போதும் உன்னை அக்கறைக்கு போய் சேர்க்கறதுக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா, நல்லவரா. உன்னை கைவிட்டாரா? யாராவது இதில் கைவிட்டார்? நோவாவை கைவிட்டாரா? யோனாவை கைவிட்டாரா? இல்லை சீஷர்கள் கைவிட்டாரா? இல்லை பவுலை தான் கைவிட்டாரா? எல்லா படகுலையும் இயேசு கைவிட நடத்தின விதம் வேற, ஆனால் இப்போ அக்கறை போய் சேர்ந்தனாரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசம் உள்ளவங்கள கண்டிப்பாக கர்த்தர் நம்ம அக்கறை போய் சேர்த்துவார். ஆனால் உங்கள் உலக நாலேஜை கொண்டு வந்து அதில் திணிக்காதீங்க. அறிவு பெருகும்போது என்ன ஆகுது, அறிவு பெருக 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 விசுவாசம் கம்மியாக, சம்டைம்ஸ் விசுவாசம் கம்மியாகிடுது. அறிவு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலே பரவாயில்ல. குழந்தையாக மாற, நீ குழந்தை மாதிரி மாறினீங்கன்னா பரலோக ராஜ்யத்தில் போவது ஈஸி. வசனம் சொல்லுது. ஓவராக நீ அறிவாளியாக இருந்தீங்கன்னா எல்லாமே தெரியணும், எல்லாமே தெரியணும் நினைக்கவே வேண்டாம். சிம்பிளாக இரு. கர்த்தருக்கு நீ அளவாக தெரிஞ்சாலே போதும். நீ ஓவராக தெரிஞ்சின்னா எல்லாமே உனக்கு என்ன ஆயிரும், பிரச்சனை இல்லை தான். விசுவாசம் உனக்கு கம்மி பண்ண ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. இடையில கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு காரியம் நடந்தது. அது என்னென்னா, வீட்டை விட்டு வெளியே போகணும். அப்போ கார் எடுக்க போகிறேன், கார் ஸ்டார்ட் பண்ணுறேன். கார்லேருந்து ஒரு சவுண்டு வருது. என்னென்னா,
ப்ளீஸ் புட் இன் பார்க், ப்ளீஸ் புட் இன் பார்க். பார்க்கிலேருந்து எடுத்து, அதாவது ஆட்டோமேட்டிக் வண்டி பார்க்கில் எடுத்து டிரைவ்னா என்ன, முன்னாடி போகிறக்காக. எப்படிங்க, முன்னாடி போகிறக்காக கீரை போடுறேன், ஆனால் வண்டி கீர் என்ன சொல்லுது, ப்ளீஸ் புட் இன் பார்க், ப்ளீஸ் புட் இன் பார்க்னே சொல்லுது. அப்போ என்ன, நான் என் மைண்ட் என்ன ஓடுதுன்னா, என்னோட ஒரு பிரச்சனையும் இல்லையே, நல்லா தானே வண்டி இருந்தது, திடீர்னு என்னாச்சு, வண்டி பார்க் போடு, வண்டி நீ வண்டி எடுக்காதுன்னு சொல்லிட்டு, அதான் அர்த்தம். அதான் வண்டி நீ மூவ் பண்ணாத, எடுக்காத வண்டி திருப்பி நீ நிறுத்தி வைன்னு சொல்லிகிட்டே இருக்குது வண்டி. என்னடா இது, நல்லா இருந்த வண்டி ஒன்றும் பிரச்சனை இல்லையே, இந்த முன்னாடி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி இருக்கும், என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அங்கே தெரியும், ஒரு மஞ்சள் கலர் லைட் எரியும், இன்ஜின் லைட்டும் எரிய மாட்டேங்குது, ஒரு லைட்டும் எரிய மாட்டேங்குது, பிரச்சனை இப்படி சொல்லிகிட்டே இருக்குது. அறிவு பெருத்தனால நான் என்னென்னமோ யோசிக்கிறேன். கீர் பாக்ஸ் போயிருக்கும், இல்லை பிரேக் ஃபெயிலியர் இருக்குமா, அதனால் வண்டி முன்னாடி போக வேண்டாம்னு சொல்லுதா, இல்லை இந்த பெட்ரோல் இல்லையா, இல்லை இன்ஜெக்டர் ப்ராப்ளமா, அது இதுன்னு மைண்டில் அறிவு பெருகி இருக்குல்ல. ரொம்ப நேரம் நான் யோசிச்சிட்டே இருக்கேன், என்ன பண்ணுறேன்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக வெளியே போயே ஆகணும். நான் என்ன பண்ணேன், மெதுவாக வண்டி சரி போயிடலாம், என்ன முன்னாடி எடுத்து பார்த்தேன், பிரேக் இது ஃபெயிலியரா, அதனால தான் வண்டி போக வேண்டாம்னு சொல்லுதான்னு தெரியல. சார் பின்னாடி போய் பார்த்தேன், பிரேக் நல்லா தான் ஒர்க் ஆகுது. நான் அப்படியே மெதுவாக யோசனை வேறு எங்கேயாவது திடீர்னு பாதி யோசனை இங்கே போயிட்டுருக்குது. நான் யோசிக்கிறேன், நாளைக்கு போய் அந்த கம்பெனியை போய் பார்க்கணும், என்ன செலவு சொல்ல போகிறான்னு தெரியல, ஏற்கனவே செலவு பண்ணியாச்சு, நீ இதுன்னு செலவு பண்ணுமா, யோசனை பெருகிட்டே போகுது பயங்கரம். கொஞ்சம் தூரம் மெதுவாக உருட்டி, சரி போனது வந்தாச்சு, கண்டிப்பாக போய் ஆகணும், மெதுவாக உருட்டிட்டு போயிட்டே இருக்கிறேன். திடீர்னு காற்று மைண்ட்லேருந்து ஏதோ பறந்து போன மாதிரி ஆண்டவர் எனக்கு கண்ணில் காட்டுறாரு, முன்னாடியே தான் இப்போ பிரச்சனை இருக்குது, ஆனால் உனக்கு பிரச்சனையே உனக்கு முன்னாடியே தெரியல அப்படின்னு. ஒரு சிம்பிள் வேலை தான், அதாவது உங்ககிட்ட இருக்கிறது சிம்பிள் பிரச்சனை தான், அது ஊதி பெருசாக்கி உங்கள் விசுவாசத்துக்கு டவுன் ஆக்கிடுது. என்ன தெரியுமா இருக்குது, என் டோர் சரியாக அடைக்கலை, டோர் அடைக்காதனால முன்னாடி போகாதன்னு சொல்லியிருக்கு. அப்போ சிம்பிள், என் டோரை திறந்து அடைச்சா போச்சு. நான் அதுக்குள்ளே யோசனையில் எங்கெங்கேயோ போயிட்டேன். நான் கீர் பாக்ஸ் அடிக்கணும், அது அடிக்கணும், இது பண்ணணும், இது பண்ணணும். ஆனால் ஆண்டவர் உனக்கு முன்னாடி போகிறக்க ஒரு சின்ன பிரச்சனை தான் இருக்குங்க. ஆனால் உன் கண்ணுக்கு ஏன் தெரியுமா, எனக்கு அந்த லைட்டு கண்ணுக்கு தெரியல. இதுதான் முக்கியமானது. வாழ்க்கை ஃபுல்லாக அந்த லைட்டை பார்த்து அது ஒரு பிரச்சனையவே என் கண்ணுக்கு தெரியல. எப்போ இன்ஜின் லைட்டு எப்போ வந்தால் தெரியாது பிரச்சனைன்ட்டு, ஆனால் எப்போ ஏறி திறக்கும் போது அந்த லைட் இருக்கிறதுனால அது பிரச்சனையவே எனக்கு தெரியல. அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் அது கூடயே உங்களுக்கு ஒட்டி இருக்கிறதுனால அது ஒரு பிரச்சனையவே உங்களுக்கு தெரியல. அது சின்ன ஒரு பிரச்சனை தான். டோர் அடைச்சா போதும். டோர் அடைக்கிற ஒரு மீனிங் என்ன தெரியுமா, பிசாசை உள்ளே விடாது. சின்னது, ஆண்ட ஒன்று செய்யலை, உன்னை நீ பாதுகாப்பு வச்சுக்க, பிசாசை உள்ளே விடாத. தாராளம் ஒரு சின்ன மேட்டர் தான், சின்ன விஷயந்தான், தாராளமாக முன்னாடி போயிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரெல்லாம் கவனிச்சிருக்கீங்க, புரியுதா யாராக்காது? சின்ன விஷயந்தான் இருக்கும், நம்ம தான் அது ஊதி பெருசு பண்ணி விசுவாசமே இல்லாமல் போய் பயந்து ஆண்டனை போய் சேர்ப்பாரா, இவ்வளோ பிரச்சனை, சாதாரண டோரை திறந்து அடைச்சின்னா வேலை முடிஞ்சு போச்சு. பிசாசை உள்ளே விடாத, உன் சிந்தனைக்குள்ளே பிசாசை விடாத, உன் குடும்பத்துக்குள்ளே பிசாசை விடாத. சிம்பிள் வேலை, வேறு ஒன்றும் வேண்டாம், கத்த போய் சேர்த்திடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அக்கறை போய் சேர்த்துவாரா? சேர்த்துறதுக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேணும். அப்புறம் என்னது, பிரச்சனை வந்தால் கூட சம்டைம்ஸ் புயல் வரலாம், சம்டைம்ஸ் புயல் கூட இருக்காது. சாதாரண பிரச்சனை பார்த்து நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம், புயலுன்னு நினச்சிட்டு உட்காந்துருப்போம். ஹல்லேலூயா. டோரை திறந்து அடைச்சிருங்க. எங்கெல்லாம் குடும்பத்தில் திறந்த வாசல் இருக்குதோ பிசாசுக்கு, அது எல்லாத்தையும் என்ன பண்ணிடுங்க, அடைச்சிருங்க. சிம்பிள் வேலை, ஆட்டோமேட்டிக்காக வண்டியை சவுண்டு காணாமல் போயிடுச்சு. ஹல்லேலூயா. நீங்கள் யோசிக்காதீங்க, ஐயோ அதுவாக இருக்குமோ, இதுவாக இருக்குமோ, அதுவாக இருக்கு பிரச்சனை, இந்த பிரச்சனை. சிம்பிள் சாதாரண காரியங்கள் தான். ஹல்லேலூயா. கர்த்தர் அக்கறைக்கு உங்களை போய் சேர்ப்பார். அதே காரை வச்சு சொல்கிறேன் திரும்ப. புயலும் வண்டி ரொம்ப அழுக்காக இருந்தது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, பயங்கர அழுக்கு. ஆனால் அந்த புயலும் காற்றுல போகும்போது என்ன தெரியுமா ஆகுது, உன்னை கர்த்தர் என்ன கிளென்ஸ் பண்ணுறாரு, க்ளீன் பண்ணுறாரு. உன் அழுக்கு எல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுறாரு தெரியுமா, சூப்பராக புத்தம்போது வண்டி மாதிரி இருக்கும். உன் புயல்லையே கர்த்தர் என்ன தெரியுமா பண்ணுவார், ஆண்டவர் உன்னை சுத்தம் படுத்துருவார். ஆண்டவர் புயலில் என்னங்க, புயலில் தான் உன்னை சுத்தம் படுத்து. அந்த காற்று வரும், மழை வரும், அது என்ன பண்ணுவோம், வண்டியை சுத்தம் படுத்துது. ஹல்லேலூயா. உன்னை தனிப்பட்ட மனுஷனை உன்னை கர்த்தர் சொன்ன சுத்தம் படுத்துறாரு. புயலை கொண்டு வந்து உன் கிட்ட இருக்க அழுக்கான காரியத்தை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, சுத்தம் படுத்துறாரு, கிளென்ஸ் பண்ணுறாரு. அவனை க்ளீனாக கர்த்தர் அவனை மாற்றுறாரு அந்த புயலை வச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அக்கறை போய் சேருவோமா சொல்லுங்க. சின்ன பீஸ் இருந்தாலும் போதுமா, படகு வேணுமா? அப்போ விசுவாசம் இல்லாமல் இருப்பீங்களா, அவிசுவாசம் இருப்பீங்களா? அப்போ புயல் உங்களை என்ன பண்ண போகுது, க்ளீன் பண்ண போகுது, என்னை ரெடி பண்ண போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுங்கிற படகுள்ள நீ வந்துருங்க, பேழைக்குள்ளே வந்துரு, போதும், நீ எதுவுமே செய்ய வேண்டாம். அவர் உன்னை பாதுகாத்து வழி நடத்தி போயிடுவார். ஹல்லேலூயா.
உனக்கு தேவையான போஷிப்பு இயேசுங்கிற படக்குள்ளே மட்டும்தான் இருக்க போகுது, வெளியில் கிடைக்க போகிறதே இல்லை. உனக்கு தேவையான அப்பவும் மீனும் திராட்சை ரசமும் இந்த படகுக்குள்ளேயே தான் இருக்குது. நீ தாண்டிடுவ, நீ கண்டிப்பாக ஓவர்டேக் பண்ணுவ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடும். சோத்திரம் அப்பா, சோத்திரம் டாடி, சோத்திரம் அப்பா. இந்த கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன் டாடி. நாங்கள் கண்டிப்பாக அக்கறைக்கு போய் சேர போகிறோமாப்பா. ரைபா ரஷகரா மாமா மாமா பவுலை போல விசுவாசமுள்ள மகனா, என்ன புயல் வந்தாலும், என்ன காற்று வந்தாலும், என்ன இருட்டலாக இருந்தாலும் டாடி, நாங்கள் கண்டிப்பாக அக்கறைக்கு நாங்கள் போய் குடும்பத்தோடு சபையோடு சேர்ந்து தனி பண்ணதுன்னா நாங்கள் போய் சேர போகிறக்கா நன்றி செலுத்துகிறேன் டாடி. எங்களுக்கு சின்ன ஒரு பீஸ் இருந்தாலும் போதுமாப்பா. கப்பலே இல்லைனா பரவாயில்ல, அந்த உடஞ்சி போன கப்பல் விழுந்த சின்ன பகுதி இருந்தால் போதும். எங்களை அக்கறை கொண்டு போகிற தேவன் இன்றைக்கி எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் சபையும் நீ அக்கறை கொண்டு போய் சேர்த்த போகிறக்கா நன்றி செலுத்துங்க டாடி. சபைங்கிற பேழைக்குள்ளே நாங்கள் ஒருவரை எல்லாரும் குடும்பமாக சேர்ந்து நான் வந்திருக்கோம் டாடி. 20 2 பேர் சேர்ந்து இந்த சபைக்குள்ளே நாங்கள் வந்துருப்போம் குடும்பமாக. இந்த பேழையை நீங்கள் தான் வழி நடத்துகிறீங்க. உலகத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன புயல் வந்தாலும், என்ன இருள் வந்தாலும் எங்களுக்கு தேவையான போஷிப்பு இந்த படகு சபைங்கிற படகுக்குள்ளேயே நீங்கள் வச்சிருக்கிறப்பா. பேழைக்குள்ளே கண்டிப்பாக இந்த பேழையை போய் நீங்கள் சேர்த்த போகிறக்கா நன்றி செலுத்திக்கிறேன். எங்கள் பலம் நல்ல உங்கள் கிருபையால் நாங்கள் முன்னாடி போகிறக்கா நன்றி செலுத்திக்கிறேன் டாடி. எங்கள் தைரியத்தை நீங்கள் தான் எங்களுக்கு தைரியம், நீங்கள் தான் எங்கள் கேட இயேசு, நீங்கள் எங்கள் பேழையாக இருக்கீங்க டாடி. நீங்கள் எங்களை பாதுகாப்பாக வரிச்சிருக்கா நன்றி செலுத்திக்கிறேன் டாடி. இங்கே எல்லோரும் எங்களை ஒப்பு கொடுங்க, விசுவாசத்தை கொடுத்ததுக்காக நன்றி டாடி. இந்த சூழ்நிலையில் பவுலை போல தைரியம் உள்ள மனுஷனா எந்த புயல் வந்தாலும் தைரியமாக பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க, பலப்படுத்துங்க. இல்லை இயேசு நான் கேட்குற நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறோமா? கர்த்தர் நம்மோடு தெளிவாக பேசியிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாம் பயணத்தில் போயிட்டுருக்குறோம். கப்பல் அதை இயேசுங்கிற பேலை கர்த்தர் நம்ம கூட இருந்தாருன்னா, இப்போ இயேசு ஒரு தடவை போகும்போது படகுல தான் என்ன தூங்கிட்டு இருந்தார். அல்லேலூயா. ஆனால் காற்றும் புயலும் அடித்தது. இயேசு இருக்கிற படகு முங்குமா? ஆனால் சீசங்கள்லாம் என்ன நினச்சிட்டாங்க? சாக போகிறோம் அக்கறை போக மாட்டோம்னு நினச்சாங்க. ஆனால் இயேசு இருக்கிற படகு அக்கறை போகும், எந்த காற்றும் புயலும் மூழ்காது. ஏன்னா நீங்கள் மூழ்குனீங்கன்னா இயேசு மூழ்குவார். ஏன்னா உங்களுக்குள்ளே இயேசு இருக்கிறாரு. எப்படி இயேசு இருக்கிற படகு மூழ்கும்? அல்லேலூயா. அதனால் நம்ம கானான் தேசத்துக்கு பயணம் போயிட்டுருக்குறோம். அந்த பயணத்தில் கர்த்தர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், உனக்கு இளைப்பாற தருவார். நம்ம அக்கறை கொண்டு போய் சேர்ப்பார மாட்டாரா? அல்லேலூயா. நம்ம கண்களை மூடுவோம். வாழ்க்கையில் எத்தனை புயல், எத்தனை போராட்டம் வந்தாலும் கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. அலை மேல் அலை வந்து அடியேன் மேலே அனுதினமும் வந்து மோதுகையில், அலை மேல் அலை வந்து அடியேன் மேலே அனுதினமும் வந்து மோதுகையில், கடல் மேல் நடந்த இயேசு நீர் வந்து இதை தந்தீர் என் மனதில், கடல் மேல் நடந்த இயேசு நீர் வந்து அமைதி தந்தீர் என் மனதில். நன்றி 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 நன்றி. என்னை தேடி வந்தவரே, என்னை தூக்கி எடுத்தவரே, என்னை வந்தவரே, என்னை தூக்கி எடுத்தவரே. ஆமாண்டவரே, நீர் எங்களை தேடி வந்து தூக்கி எடுத்து, ஆண்டவரே எங்களை அக்கறை கொண்டு போகிறேன்னு சொல்லி நீங்கள் எங்களை கரங்களை பிடித்திருக்கிறீர். நீங்கள் எங்கள் வாழ்க்கை படகுல இருக்கிறீங்க, குடும்பம் என்கிற படகுல இருக்கீங்க, சபை என்கிற படகுல இருக்கிறீங்க. நீங்கள் இருக்கிற படகு ஒரு நாள் மூழ்காது, நிச்சயம் அக்கறை போகும், கொண்டு போய் சேர்ப்பீர். ஆண்டவரே அக்கா நன்றி செலுத்துகிறோம். மேஜலுக்கு அப்பத்துக்கா ஸ்தோத்திரம். ஆண்டு சீஷலுக்கு அப்பத்தை எடுத்து ஆசீர்வாதம் கொடுத்தது போல அப்பத்தை எங்களுக்கு ஆசீர்வாதம் தருகிறபடினாலே ஸ்துதி ஸ்தோத்திரத்தை உமக்கு எடுக்கிறோம் பிதாவே.